இன்று நமக்கு விஷயம் 99ஆம் பாட்டு. சென்ற 3-4 காலக்ஷேபங்களாக அனுபவித்து வருகிறோம். அற்புதமான பாசுரம், நிறைய வியாக்கியானங்களை வாரி வருஷிக்கிறார் பிரதே வள்ளல் உள்ளலோகம் செய்யர் நம்முடைய வியாக்கியானத்தில். இந்த பாட்டானது தக்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையும் சொக்கத்த சொம்பரும் சூனியவாதரும் நான்மறை நிற்க குறும்புசை ஈசனும் வாண்டனர் நீளத்தே பொத்தற்பம் மீ ராமானுஷமி போந்த பின்னே என்பது இந்த அற்புதமான பாசுரம். அதிலே தக்க சமணர் பல மதங்களை எடுத்து இந்த மதங்களை எல்லாம் எம்பெருமானார் கண்டித்தார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் எம்பெருமானார். அவர் அவதரித்த பிற்பாடுதான் எது சதர்த்தம் எது அசதர்த்தம் என்பது நமக்கு தெரிய வந்தது என்பதை காட்டுவதற்காகவே அருளி செய்திருக்கிறார் இந்த பாசுரத்தை. ஆக எது அர்த்தம் சரியல்ல, எந்த அர்த்தம் சரியல்ல என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக உள்ளலோகம் ஜீயனும் வியாக்கியானத்திலே எல்லா மதத்தையும் எடுத்து அதெல்லாத்தையும் கண்டித்து கொண்டு வருகிறார் என்று நாம் அனுபவித்து வருகிறோம். அதில் தக்க சமணர் என்று ஷபனர் என்கிற சம்ஸ்கிருத பதமானது சமணர் என்று கிடைக்கிறது. ஜெயின மதத்தை சொல்லுகிறார் தக்க சமணரும். சாக்கிய பேய்கள் என்று சாக்கியம் சொல்லுகிற அந்த மதம், அதையும் கண்டித்தார் சாக்கிய பேய்களும். தாழ்ச்சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதரும் என்று தாழ்ச்சடையோன் சொக்கத்த சோம்பர் தாழ்ந்த சடையோடைய கூடினான் ஜடாமண்டல தரனான அந்த ருத்ரனால் சொல்லப்பட்ட அந்த சைவ ஆகம நூல்கள், அந்த சைவ ஆகம நூல்கள் அதையும் கண்டித்தார். தாழ்ச்சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதர் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சூன்யம் என்று சொல்லுகிறார்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த பௌத்த மதம் அதில் உண்டான உட்பிரிவுகள், இந்த பௌத்த மதத்தில் 4 வகைப்பட்டவர்கள், அதெல்லாம் நேற்று தினம் இந்த காலக்ஷேபத்தை இது பறக்க அனுபவித்தோம். வியாக்கியானத்துக்கு சேர். பௌத்த மதத்தை கண்டித்தார். சூனியவாதம் நான்மறையும் நிற்க குறும்புசை ஈசனும் ஆண்டனர் என்று நான்மறை நிற்க அந்த நான்மறைகளையும் ஏற்றுக்கொண்டு ரிக்கேது சாம அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள், அந்த 4 வேதங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு அபார்த்தம் சொல்லக்கூடிய புதிருஷ்டிகள் என்று பெயர் பெற்ற மாயாவாதிகள் அத்வைதிகள் அவர்களையும் கண்டித்தார். பிற்பாடு நிற்க குறும்புசை ஈசனும் ஆண்டனர் நீநிலத்தே பொற்கற்பகம் என்று மேலே கொண்டாடுகிறார். அதிலே கீழே ருத்ரனால் புரோக்தம் அவனால் சொல்லப்பட்ட அந்த சைவ ஆகம நூல்கள், அதை ஏன் ருத்ரன் சொன்னான், முதல்ல அதை ஏன் தெரிவித்தார் என்பதற்கு அற்புதமா ருத்ர பார்வதி சம்வாத் 2 பேரும் பேசின ஒரு கட்டத்தை பாத்ம புராணத்திலிருந்து எடுத்து இவ்விடத்தை அற்புதமாக தெரிவிக்கிறார் உள்ளலோகம் செய்ய தம்முடைய வியாக்கியானத்திலே. எதற்காக ருத்ரன் சிவன் எதற்காக அந்த மதத்தை செய்ய வேண்டும், சைவ ஆகமங்களை எதற்காக செய்ய வேண்டும், அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. ருத்ரன் ஏகாதசி மகாத்மியத்தை பறக்க சொல்லி கொண்டு போந்து ஏகாதசிக்குண்டான பெருமையெல்லாம் ருத்ரன் ஒரு சமயம் பார்வதி தன்னுடைய மனைவி நடத்த எல்லாம் தெரிவித்தான். ஏகாதசிக்கு என்னெல்லாம் விசேஷமான தன்மைகள் உண்டு, பிரசங்காத்தி இன்னைக்கு ஏகாதசி, ஆக அதையெல்லாம் பறக்க ருத்ரன் சொன்னான். இதெல்லாம் ஏகாதசிக்கு உயர்த்தி உண்டு என்றெல்லாம் தெரிவித்து போந்து சொல்லி கொண்டு போந்து அத்திவசத்திலே வாசக்திகளுடனே சல்லாப சகவாசாதிகள் பண்ண முன்னாது என்று அந்த திவசத்திலே, அதாவது ஏகாதசி என்ற தினம் பாசண்டிகளுடனே, பாசண்டிகள்னா பஸ்மத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், நிறைய சாம்பலை எடுத்து உடம்புல எல்லாம் பூசி திரியக்கூடியவர்கள், அவர்கள் பாசண்டிகள். சுடுகாட்டிலே சாம்பலை எடுத்து தரித்து இருக்கக்கூடியவர்கள் சிவனுடைய அடியார்கள் பாருங்க. அப்படிப்பட்டவர்களோட சல்லாபம் கூடாது, அவர்களோட சேர்ந்து பழகக்கூடாது இன்னைக்கு ஏகாதசி என்ற தினம் என்று ருத்ரன் பார்வதியை பார்த்து தெரிவிக்கிறார். பாசண்டிகளுடனே சல்லாப சகவாசாதிகள், அவர்களோட சாவாசம் கூடாது, பண்ண முன்னாது என்று பிரசங்காத்து சொல்ல கேட்ட பார்வதியாமல். பிரசங்காத்து எதேச்சியாக சொன்னான். பிரசக்தம் ஏகாதசிக்கு பெருமையெல்லாம் சொல்லி வரும் காலத்தில் அந்த திவசத்துல இதை செய்யக்கூடாது, பாசண்டிகளோட நாம் கலந்து இருக்கக்கூடாது என்று அதையும் சேரக்குடித்து தெரிவித்தார் பார்வதியை பார்த்து ருத்ரன். ஆயும் நீ அவர்களுடைய அந்த நிஷித்த சின்னங்களை தரித்துக் கொண்டிருப்பானே என்று கேட்க பார்வதி அப்பொழுது ருத்ரனை பார்த்து கேட்டார். ஆகிய அப்படி நீ சொல்லுகிறீரே, அவர்களுடைய சேர்ந்து இருக்கக்கூடாது இன்றைய தினம்னு சொல்லுகிறீரே, அப்பொழுது அவர்களுடைய இந்த நிஷித்த சின்னங்கள், இந்த தடை செய்யப்பட்ட நிஷித்தன தடை செய்யப்பட்ட சின்னங்கள், அவ எல்லாம் நிறைய பஸ்மத்தை எல்லாம் தரிச்சுக்கிறார், நிறைய சாம்பலை எடுத்து பூசிக்கொள்கிறார்கள். பிற்பாடு எத்தனையோ அந்த கபாலங்கள் அதையெல்லாம்
எடுத்து அதோட சவாசம் பண்ணுவது, அதை மாலையாக தரிப்பது, இதெல்லாம் பண்ணி திரிகிறார்களே. அப்படிப்பட்ட அந்த பாஷண்டிகள் அவர்களுக்கு நிஷித்த சின்னங்கள், சாஸ்திரத்திலே சொல்லப்படாத சின்னங்கள், அடையாளங்கள், இந்த அடையாளங்களோட அவர்கள் கூடியிருக்கார்கள். அவர்களோட நீரே சேர்ந்திருக்கேன். அதெல்லாம் விட்டுவிட ஏகாதசி ஒரு நாள் மட்டுமா, மற்ற நாட்களையும் விட்டுவிட வேண்டியதுதானே. எப்பொழுது ஏகாதசி என்ற தினம் அது நிஷித்தம், அது சேராதுன்னு ஆயிற்றோ அப்பொழுது எப்பொழுதுமே அது சேராத சின்னங்கள் அடையாளங்கள் தானே. அப்பொழுது மற்ற காலங்களிலே நீர் எதற்கு அவர்களோட சேர்ந்திருக்கிறீர், அவர்களோட சகவாசம் பண்ணுகிறீர் என்று பார்வதி ருத்ரனை பார்த்து இப்பொழுது கேள்வி கேட்கிறார். அதை தெரிவிக்கிறார். தரித்துக் கொண்டிருப்பானேன் என்று கேட்க, இதையெல்லாம் ஏன் தரிச்சென்றிருக்கேன் என்று கேட்க, அப்பொழுது அவன் தெரிவித்தார், அக்காலத்திலே ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டினார். சமுச்சியந்தா மகாதைத்யா புரா ஸ்வயம் புவேந்திரே என்று தொடங்கி அந்த ராட்சசர்கள் விஷ்ணு பக்தராய் இருந்து வைத்தே அவன் தெரிவிக்கிறான். அந்த ராட்சசர்கள் எல்லாம், நிறைய ராட்சசர்கள் இருக்கா இந்த லோகத்தை, அவர்கள்லாம் விஷ்ணு பக்தர்கள். ராட்சசர்கள்லாம் விஷ்ணு பக்தர்கள். அதனாலதான் என்ன, நிறைய வேதாத்தியனத்தை எல்லாம் செய்கிறார்கள். நிறைய ஹோமம் யாகங்கள் இதெல்லாம் செய்து நிறைய பலம், பிரம்மாவை உபாசிக்கிறார்கள். வேதத்தை கொண்டு நிறைய வரத்தை பெறுகிறார்கள். வரத்தை பெற்ற பிற்பாடு அந்த பிரம்மாவே கொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். அதான் அவர்கள் செய்யக்கூடியது. ஆக ராட்சசர்கள் அவர்கள் எல்லாம் விஷ்ணு பக்தராய் இருந்து வைத்து, விஷ்ணு பக்தர்கள் தான் அவர்கள்லாம் விஷ்ணுவை துதிக்கிறார்கள். காரணம் என்ன, வேதாத்தியனம் பண்ணுகிறார்களே. வேதம் பிரமாணம் என்று ஒட்டுக்கொண்டுதானே வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த யாகங்களை பண்ணி அதெல்லாம் அத்தியனம் பண்ணுகிறார்கள். அற்புதமா தெரிவிக்கிறான். அனுமான் போய் லங்கையை பார்க்கிறான். பார்த்த காலத்துல எங்கு பார்த்தாலும் ஒரே வேத ஒளி, வேத ஒளியும் விழா ஒளியும் தெரிவிக்கிறார்கள். அது போல எங்கு பார்த்தாலும் லங்கையிலே வேத ஒளி. எல்லா ராட்சசர்களும் அப்படி வேதாத்தியனம் பண்ணுகிறார்கள் இடத்துல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீராமாயணத்திலே. காரணம் என்னன்னா, வேதத்தை நன்றாக அதிகரித்து அதனால் சக்தியை கொண்டு பிற்பாடு தேவதைகளை இம்சிக்க வேண்டும். அதனால அவர்கள்தான் விஷ்ணு பக்தராய் இருக்கிறார்கள். விஷ்ணு பக்தராய் இருந்து வைத்து தன் பக்தரான இந்திராதிகளை பாதித்து அவனுடைய அந்த எம்பெருமான் தத் பக்தர், தஸ்ய பக்தா தத் பக்தா, அந்த எம்பெருமானுடைய பக்தர்கள் இந்திராதி தேவதைகள், அந்த தேவதைகளை எல்லாம் இம்சிக்கிறார்கள். அவர்களை பாதித்து இம்சித்து அவர்களுடைய ஸ்தானங்களை ஆக்கிரமித்தவாறு, அவருடைய ஸ்தானத்தை எல்லாம் ஆக்கிரமிக்கிறார்கள். எல்லாம் மூன்று லோகத்துக்கும் தலைவன் நான். இரண்யன் வரான், என்ன பண்றான், ஆசுர பிரகதி, அவன் எல்லா லோகத்துக்கும் தலைவன் நான் என்று அவன் தெரிவிக்கிறான். அடுத்தபடியா ராவணன், அவன் எல்லாம் தேவதைகளிடத்திலே இருக்கக்கூடிய இருப்பிடத்தை எல்லாம் குடுங்குகிறான். இடத்திலே தேவதைகளுக்கு இடம் கிடையாது என்று தெரிவிக்கிறான். வேலைக்காரர்களாக தேவதைகளை நியமிக்கிறான் ராவணனான ராட்சசன். ஆக இப்படி இவர்கள்லாம் விஷ்ணு பக்தியோட கூடியிருந்தாலும் கூட விஷ்ணு பக்தியோட கூடியிருக்கக்கூடிய தேவதைகள் அவர்களையே இம்சிக்கிறார்கள் இந்த ராட்சசர்கள். இம்சிப்பது மட்டுமில்லாமல் அவருடைய ஸ்தானங்களையும் ஆக்கிரமித்தவாறே, அதையும் எடுத்துக்கொண்டவாறே, ஸ்தானங்களை எடுத்தவாறே அவர்கள் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் பக்கலிலே சென்று சரணம் புகுந்து, அவர்கள்லாம் இந்த தேவதைகள்லாம் சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் ஈஸ்வரன், எல்லோரையும் நியமிக்கக்கூடியவன், தேவதைகளையும் அசுரர்களையும் எல்லோரையும் நியமிக்கக்கூடிய சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பக்கலிலே சென்று அவனிடத்திலே சென்று சரணம் புகுந்து அவன் காலில் விழுந்து பிரார்த்திக்கிறார்கள். எம்பெருமானே, நீயே ரட்சகன், எங்களை எல்லா ராட்சசர்களும் ஒழிச்சுட்டா, நல்ல பலம் ஏற்பட்டது அவர்களுக்கு, அதற்கு சேர எல்லாரும் எங்களை ஒழிச்சுட்டா, எங்களுக்கு இருப்பிடமே இல்லை என்று கண்ணீரும் கப்படமாக சென்று எம்பெருமான இடத்திலே நிற்கிறார்கள் இந்த தேவதைகள். இந்த காலத்திலே சரணம் புகுந்து தங்களுக்கு வந்த ஆபத்தை விண்ணப்பம் செய்ய கேட்டு, தங்களுக்கு ஆபத்து வந்திருக்கே, பெரிய ஆபத்து, ராட்சசர்கள் இருப்பிடம்லாம் புரிந்துட்டாலே ஒரு இடமும் இல்லை தேவதைகளுக்குன்னு சொன்னான். அப்பொழுது எவ்வளவு பெரிய ஆபத்து அவர்களுக்கு, அதை விண்ணப்பம் செய்ய கேட்டு அதை விண்ணப்பம் செய்தார்கள். எம்பெருமானத்தை சொன்னார்கள் அர்த்தம். விண்ணப்பம் செய்தல்னா சொல்லுதல்னு அர்த்தம். அடியேன் அங்கேருந்து கிடைக்குதுன்னா அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆழ்வாருடைய பாசுரம். முதல் பிரபந்தத்துல திருவிருத்தத்துல முதல் பாசுரத்துல அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆழ்வார் சொல்லியிருக்கார். இது அடியேன் சொல்லக்கூடிய தாழ்ந்த சொற்கள், மிகச்சிறந்த தாழ்ந்த வார்த்தைகள்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அது இருந்தா விண்ணப்பம். அதனால எப்போது நம்முடைய பெரியவர்களிடத்தை வார்த்தை சொல்ல வேண்டும்னா சுவாமி அடியேன் தேவரிடத்துல ஒரு விண்ணப்பம்னா இதை தெரிவிக்கிறேன், ஒரு பிரார்த்தனைன்னு அர்த்தம். அதற்கு சேர தேவரின் காரியம் செய்ய வேண்டும் என்பது விண்ணப்பம். அதை தெரிவிக்கிறார். விண்ணப்பம் செய்ய கேட்டு இதை தேவதைகள்லாம் எம்பெருமானத்தை எங்களுக்கு இருப்பிடம் இல்லை, நீதான் இங்கே ரட்சிக்க வேண்டும் என்று சரணம் புகுந்து விண்ணப்பம் செய்தார்கள், சொன்னார்கள். சொன்ன காலத்திலே அந்த ராட்சசர்கள்
ஸ்வபக்தராய் ஸ்வ ஆக்ஞாதிலங்கனம் பண்ணினாராகையாலே அந்த ராட்சசர்கள் எல்லாம் ஸ்வபக்தராய் எம்பெருமான் இடத்துல பக்தியோடே இருந்து எம்பெருமானிடத்திலே பக்தியை செலுத்தி ஸ்வபக்தராய் ஸ்வ ஆக்ஞாதிலங்கனம் பண்ணினாராகையாலே அவனுடைய ஆக்ஞையை மீறினவர்கள். ஆக்ஞை என்ன? தேவதைகளுக்கு அவன் எழுப்பிடம் கொடுத்திருக்கான், தேவதைகளை மதிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆக்ஞை. அந்த ஆக்ஞையெல்லாம் மீறுகிறார்கள் இந்த ராட்சசர்கள். அவர்களுடைய இருப்பிடத்தையும் குடியினார்கள். ஆக்ஞாதி லங்கனம் பண்ணினார் ஆகையாலே அவர்களுக்கு தன்னளவிலே விப்ரதிபத்தியை பிறப்பித்து அந்த ராட்சசர்களுக்கு தன்னளவிலே எம்பெருமானிடத்துல விப்ரதிபத்தியை பிறப்பித்து அவனிடத்துல துவேஷம் ஏற்பட வேண்டும். எல்லாம் முதல்ல புத்தியோட இருக்கா, வேதாத்தியை நம்ம பண்றா, அப்புறம் என்ன ஏற்படுறது? நிறைய வரபலம் புஜபலம் கூட கூட அப்பொழுது எம்பெருமானிடத்திலேயே ஒரு விப்ரதிபத்தி, அவனிடத்திலேயே எதிரம்பு போக்க வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. இவனா தலைவன், நாம் தான் நான் தலைவன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் நாம் அல்லவா அதிபதி, யாரடா அவன்? அதானே இரண்டியன் தெரிவித்த வார்த்தை பிரகலாதனிடத்துல, யாரடா அவன், நீ யாரையோ சொல்றியே, எங்க இருக்கான், நீ காட்டு பார்க்கலாம் என்று. எல்லாருக்கும் தலைவன் நான் தான், அவனுடைய பேரே நடையாடக்கூடாது இந்த தேசத்திலே என்று இரண்டியப்பட்டணம்னு அவ்விடத்துல பேர் நடையாடாத இடம். இது எம்பெருமான் நாராயணனுடைய பேர் நடையாடாத இடம்னா இரண்டியப்பட்டணம். அப்படிப்பட்ட அந்த இரண்டியப்பட்டணத்துல எம்பெருமானுடைய பேரே ஒழிக்க கூடாது என்று எதிரம்பு போன்று நின்றான். அதே போலத்தான் ராவணனும் அதே போலத்தான் செய்தான். விப்ரதிபத்தி ஏற்பட்டது. அதனால அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணான்? பிராட்டி அவரிடத்தை சென்றார். தானே இத்தியாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிற இருந்தவனைக்கம் சொல்லுகிறது என்று அற்புதமா அதுதான் ஸ்ரீவச்சன பூஷணம். இது சாஸ்திரத்துல உள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமா காட்டி அருள்கிறார். இத்தியாச சிரேஷ்டம், இத்தியாசம் நூலுக்குள்ள மிகச்சிறந்ததான ஸ்ரீராமாயணத்தாலே சிறை இருந்தவடேக்கம், தானே போய் சிறை இருந்தார். சிறை அவன் குடித்து செல்லவில்லை, தானே போய் இருந்தால் இடத்துல இருந்து அவனை அழிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டும். உபதேசம் பிராட்டிக்கனவோ ஆசைதான், அவனுக்கு உபதேசம் பண்ணி பார்ப்போம், உபதேசத்தாலே அவனையும் நல்வழிப்படுத்தலாம்னு பிராட்டிக்கனவோ ஆசைதான். ஆனா என்ன அப்படின்னா அது நடக்க போவதில்லை. காரணம் என்ன? தேவர்கள் ஏற்கனவே சரணாகதி பண்ணியிருக்கா எம்பெருமானிடத்தை. எம்பெருமானே ராவணன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் ஒரு லோகத்துக்கே ஒரு லோக கட்டகான லோகத்துக்கே ஒரு முள்ளாக இருக்கிறான். இந்த முள்ளை நீர் கட்டாயம் எடுத்து கிள்ளி எரிய வேண்டும், அந்த முள்ளை பறித்து எரிய வேண்டும் என்று எம்பெருமானிடத்தை சைதேவை பீமஸ்ய ராவணஸ்ய வதார்த்தி அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்னே விஷ்ணு சனாதனா என்று எல்லா தேவதைகளும் எம்பெருமானிடத்துல அர்த்திதாக எல்லாம் பிரார்த்தித்தார்கள். எம்பெருமானே இந்த ராவணனை கொல்ல வேண்டும், முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தபடினாலே தான் எம்பெருமானே திருவதாரம் பண்ணியிருந்தான். அது எதனால ஏற்பட்டதுன்னா ராவணனுக்கு பெருமானத்தே ஒரு துவேஷம் ஏற்பட்டு விட்டது. பிற்பாடு ஏற்பட்ட காலத்துல அவன் பிராட்டியை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தான். லோகமாதாவாய் லோகத்திற்கே தாயாராக ஜனனியாக இருக்கக்கூடிய பிராட்டியை, சீதா பிராட்டியை அபகரித்து சென்றான். அது அவனுக்கு அப்படி புத்தியை ஏற்படுத்தும்படியா பெருமான் செய்யும் சிறைப்பிடிக்க வேணும்னு. அதற்கு சேர பிராட்டி என்ன பண்ணா? தானே சென்று அவனிடத்தை சிறை இருந்தார். அந்த தேவதைகளுடைய சரணாகதி அழிக்க வேண்டும், ராவணனை முடிக்க வேண்டும் என்பதற்காக. சரி பார்ப்போம். பிராட்டிக்கு ஒரு நப்பாசை, என்னதான் போய் ராவணனை கொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் ஒரு நப்பாசைன்னு ஒரு கொல்லி அது எல்லாருக்கும் உண்டாரு. அது அவ்விடத்துல போய் பார்ப்போம்னா அது பிராட்டிக்கே ஒண்ணு உண்டா, எம்பெருமானுக்கும் இருக்கு, பிராட்டிக்கும் ஒருவேளை ராவணனும் சேர்ந்து விடுவனும் அவனுக்கும் ஒரு 10 மாசம் உபதேசம் பண்ணி பார்ப்போம் என்று அவள் போய் பிராட்டி சென்றவிடத்தே இருந்தான். ராவணனும் அதற்கு சேரத்தான் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று தெரிவித்தான். முதல் நாள் யுத்தத்திலே கச்சாமி ஜானாமி ரணார்த்திதஸ்வம்னு, இன்னைக்கு போ ராவணா, நாளை தினம் வா என்று தெரிவித்தான். ஏன் எல்லாம் போயிட்டு நிராயுத பாணியா நிறுத்தான். இன்னொரு அம்ப விட்டார், ராவணனை முடித்து விடலாம், சக்கரவர்த்தி திருவான் ராமபிரான். ஆனாலும் ஏன் இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்றான்னா ஒரு நப்பாஸ். நாளைக்கு வருங்காலத்துல வில்ல எடுக்காம ஒருவனும் உப்பின கையோட கூட வர வேண்டாம், நிராயுத பாணியா மறுபடியும் நிற்பனும் என்றால் இவனை சேர்த்துக் கொள்ளலாம் என்று எம்பெருமானுக்கும் ஒரு ஆசையை விடத்த. அதனால இன்று போய் நாளை வா என்று சொன்னான். ஆனால் அது நடக்கவில்லை. ஆனா உண்மையிலேயே எது பலித்ததுன்னா எம்பெருமான் வில்லெடுத்தார், ராவணனை முடித்தார் என்பதுதான் அவ்விடத்தை பலித்தது. ஆக இந்த ராட்சசர்கள்லாம் எம்பெருமானிடத்திலே பக்தியுக்தராய் இருந்து பிற்பாடு தேவதைகள் எல்லாம் இசிக்கிறார், அவர்களுடைய இடத்தை எல்லாம் பிடுங்கிக் கொள்கிறார்கள். அதனாலே எம்பெருமான் மிகுந்த வருத்தத்தை அடைந்து
அவர்களுக்கு எம்பெருமானிடத்திலே விப்ரதிபத்தி, அவனிடத்திலே பிரதிபத்தி இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இவன் யாரடா நம்மை காட்டும் தாண்டவன் என்கிற எண்ணம் ஏற்பட வேண்டும். இவனையே நான் கொண்டு விடுகிறேன் என்கிற எண்ணம் ஏற்பட வேணும். அந்த எண்ணம் வந்தவாறே அவனை நாம் முடிப்போம் என்று கொண்டு ருத்ரனை இட்டு பல சாஸ்திரங்கள் அவர்கள் மோகமடையும்படியாக சாஸ்திரங்களை செய்தான் என்று ருத்ரன் பார்வதி நடத்தே தானே தெரிவிக்கிறான். அதான் இடத்துல அற்புதமான சம்வாதம் ருத்ரனுக்கும் பார்வதிக்கும் நடந்தது. அதை தெரிவிக்கிறார். அந்த ராட்சசர்கள் ஸ்வபக்தராய் ஸ்வ ஆக்ஞாதிகங்கடம் பண்ணினாராகையாலே அவர்களுக்கு தன்னளவிலே விப்ரதிபத்தியை பிறப்பித்து தன்னிடத்துல விசுவாசம் இல்லாமல் செய்து பின்பு அவர்களை சம்மரிக்க கடவோம் என்று நினைப்பிட்டு எம்பெருமானுடைய நினைவு பிற்பாடு அவர்களை சம்மரிக்க கடவோம், அவர்களை முடித்து விடுவோம். நம்மளவிலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனோம். அவர்கள் ஏதோ சைவ ஆகமங்கள் ஏதோ வழி அல்லாத வழியெல்லாம் பின்பற்றி நம்ம இடத்துல பிரதிபத்தி இல்லாமல் போய்விட வேண்டும். பிற்பாடு நாம் அவர்களை கொண்டு விடுவோம். நம்ம இடத்துல பக்தி இருக்கும் காலத்தை கொண்டா இப்ப என்ன ஏற்படும்? ராட்சசர்களுக்கு பக்தி இருந்தது, பக்தி இருந்த காலத்தையும் எம்பெருமான் கொண்டு விட்டான் அப்படின்னு சொன்னா அப்போது யாராவது ஒருத்தனாவது பக்தன் ஆகணும். யாரும் பக்தன் ஆக மாட்டான். அதனால அவன் பக்தன் அல்ல, எம்பெருமானிடத்துல அவனுக்கு ஈடுபாடு கிடையாது என்பது ஏற்பட வேண்டும் இந்த லோகத்துல. அதை எப்படி செய்வது அப்படின்னா ஏதோ புத்திர சைவ ஆகமங்களை பின்பற்றி அவனுக்கு எம்பெருமானிடத்துல பக்தியே இல்லாமல் போய்விட்டது. அதனாலே எம்பெருமான் முடித்தான் என்கிற பெயர் ஏற்பட வேண்டும் என்கிறபடினாலே என்னை கொண்டு பல சாஸ்திரங்களை செய்வித்தான் எம்பெருமான் பார்வதி நடத்த ருத்ரன் தெரிவிக்கிறான் என்று அற்புதமா எடுத்து காட்டுகிறார். அதற்கு தெரிவிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்சா, பகவான் சொல்றான் இடத்தை துவாஞ்சருத்ர மகாபாகோ, ஏ ருத்ரனே பெரிய தோள்களை உடையவனே மகாபாகோ, மோகனார்த்தம் சுரத்விஷாம், மோகனார்த்தம் எல்லாரும் மோகம் அடைய வேண்டும், எல்லாரும் பிரமிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீ சாஸ்திரத்தை செய்ய வேண்டும். சுரத்விஷாம், சுரர்கள் தேவதைகள் விஷயமாக அவர்கள் நன்மைக்காக நீ இப்படிப்பட்ட பல மோகனார்த்தம் மோக சாஸ்திரங்களை செய்ய வேண்டும். பாஷண்டா சரணம் தர்மம் புருஷ்வ, பாஷண்டா சரணம் தர்மம், பாஷண்டிகள் எல்லாம் சாம்பரை பூசி திரிகிறார்களே அவர்களை பற்றுவதற்கு அதுதான் பரமம் தர்மம், அதுதான் மிகச்சிறந்த தர்மம் என்று நீ எல்லோருக்கும் சொல்லு. ருத்ரனை பார்த்து தெரிவிக்கிறான் எம்பெருமான் பகவான் வாச்ச. பகவான் சொல்றான் ருத்ரனை பார்த்து நீ சொல்லு எல்லாருக்கும் பாஷண்டம், எல்லாரும் அந்த சாம்பரை பூசி திரியக்கூடியவர்கள் அவர்களே சரணம்னு சொல்லி அடைய வேண்டும் இந்த லோகத்திலே. பாஷண்டா சரணம் தர்மம் புருஷ்வ சுரசத்தமா, சுரசத்தமனே தேவதைகளுக்குள்ளே உத்தமனாக இருக்கக்கூடியவனே நீ இதை செய்ய வேண்டும். தாமசானி புராணானி, தாமச குணத்தோட கூடி இருக்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட தாமசானி புராணானி, தமோ குணத்தையே பிரதிபாதிக்கக்கூடிய அநேக புராணங்கள், அந்த புராணங்களை ரசயஸ்வ தான் பிரதி அவர்கள் பிரதியாக அவர்கள் பொருட்டு ரசயஸ்வ நீ செய்வாயாக எல்லாத்தையும். மோகசாஸ்திராணி மோகனானி சாஸ்திராணி துவம் புருஷ்வ மகாமதே, மிகுந்த புத்தி கூர்மையோட கூடிய ருத்ரனே மோகனானி சாஸ்திராணி அவர்கள் எல்லாம் பிரமிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை நீ வெளியிடுவாயாக என்று என்னும் சொல்லிக் கொண்டு போந்து என்று ருத்ரனை பார்த்து பகவான் தெரிவித்தான். இப்படிப்பட்ட மோகமடையும்படியான சாஸ்திரத்தை செய்துவிடு என்று தெரிவித்தான். தெரிவித்த பிற்பாடு அதற்கு சேர மேலே அற்புதமா ஒரு பெரிய பிரமாணத்தை எடுத்துக்காட்ட அதனுடைய அர்த்தத்தை விடத்தை தெரிவிக்கிறேன் என்று இப்படி நியமித்து அவர்கள் விஸ்வசிக்கைக்காக என்ன பண்ண வேண்டும்? நான் இப்படி எம்பெருமான் நியமித்தான். நியமித்த உடனே ருத்ரனும் என்ன பண்ணான்? எல்லாருக்கும் விசுவாசம் ஏற்பட முடியும் லோகத்துல. சாஸ்திரம் சொன்னான்னா இவன் அந்த சாஸ்திரத்தை பின்பற்றுகிறான், பின்பற்ற வேண்டும் இல்லையோ, அந்த விசுவாசம் ஏற்படுவதற்காக என்ன பண்ணான்? அரிய பஸ்மத்தை தரித்து கொண்டான். அதுவும் ஒரு காரணம் அவன் பஸ்மம் தரிப்பதற்கு. வேற அநேக காரணங்கள் இருக்கின்றன. அது நிற்க அவன் பிரம்மாவுடைய தலையை கண்டினா பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பிராயசித்தமாக இடத்தை சுடுகாட்டில் சாப்படை பூசி திரிய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறபடினாலே அதையும் செய்தான். பிற்பாடு பிரம்மஹத்தி தோஷம் எப்பவுமே வருது, அதான் நீங்கி விட்டது. எல்லாம் பூசி திரிந்தான் ருத்ரன். பூசி திரிந்த பிற்பாடு பிரம்ம கபாரம் அது ஒட்டி கொண்டது கையில. சமயம் சுருக்கமா தெரிவிக்கிறேன், சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான், ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சமயம் ருத்ரன் பார்த்தா தனக்கும் 5 தலை இருந்தது, பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. முதல்ல 5 தலை இருந்தவுடனே பார்த்தா நம்மை ஆராதிக்க வரக்கூடியவர்களா, நம்மை பூஜை செய்ய வரக்கூடியவர்களா பிரமிக்கிறார்கள். ருத்ரன் பிள்ளை தார்ப்பனார் பிரம்மா 2 பேருக்கும் யாரு தார்ப்பனார் யார் பிள்ளைன்னு தெரியாம நம்ம ஆராதிக்க வேண்டும் மனசுக்கு பிரம்மா கால போய் விடுறாங்க. நம்முடைய தாப்பனார் கால போய் விடல,
அதனால இது காரணம் என்னன்னா 2 பேருக்கும் 5 தலை இருந்தான். அதனால ஒரு தலையை கும்பிட்டோம்னா பிரம்மாவுக்கு 4 தலை ஆயிடும், நமக்கு 5 தலை இருக்கும். இருந்ததுன்னா வந்தவனே தெரிஞ்சிடும் 5 தலையோட கூடினவர் இவன் காலில் தான் விடணும்னு நம் காலிலேயே வந்து விழுவர்கள், பிரம்மா காலிலே விடமாட்டார்கள் நினைத்தா ஓடியே போனா பிரம்மாவுடைய தலையை தன்னுடைய இடது கை கட்டவர்களாலே அவர் கிள்ளி கடைந்தான்னு ஒரு குடிவு போட்டுட்டான். ஒரு தலை போட்ட உடனே பிரம்மாவுக்கு கோபம் எழுந்தது. கபாலிக்கம் பவிஷ்யசின்னு சாபம் கொடுத்தான். கபாலம் கையிலே ஒட்டி கொண்டது. இதற்கு என்ன செய்வது, இந்த கபாலம் எப்பொழுது கீழே விழுந்து கேட்ட காலத்துல பிரம்மாவும் தெரிவித்தார், என்னைக்கு இந்த கபாலம் நிறைகிறதோ, இந்த மண்டவோடு என்னைக்கு நிறைகிறதோ அன்றைய தினம் இந்த கபாலம் கீழே விழுந்தா இவரும் எல்லாத்தையும் எடுத்து போட்டான். கண்ட கடலும் மழையும் கடலேடும் முண்டத்து காத்த நீர் கொண்டா ஓ என்று இண்டை ஈசனர கொள்ளான்னு எல்லாத்தையும் சமுத்திரங்கள் என்ன குலபர்வதங்கள் என்ன எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் பிரம்ம கபாலம் நிறையவில்லை. கடைசியில தத்திர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாசான்னு பத்ரிகாசிரமத்திற்கு சென்றான் ருத்ரன். அவ்விடத்தை உபாசனை பண்ணினான். எம்பெருமானை நோக்கி தபஸ் இருந்தான். இருந்து அப்போது எம்பெருமான் இடத்திலே தோன்றி இந்த எம்பெருமானுடைய திருமார்பில் இருந்த ரத்னம் அல்லது வேர் அதை எடுத்து அப்படி தெளித்தான். தெரித்த அக்ஷயம் என்று சொன்ன காலத்து இந்த கபாலமும் நிறைந்தது, கீழே விழுந்தது. நரபத்ரிகாசிரமத்தை பெரிய பிரம்ம கபாலம் என்ற தினம் காண கிடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக அப்படி அவன் நிறைத்தானே, நிறைத்த பிற்பாடு அந்த பிரம்மாவை கொன்றபடினாலே, அதாவது அவனுடைய தலையை கிழினபடினாலே அவன் சாம்பல் பூசி அதுக்கு பிராயசித்தம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் செய்வான். அதெல்லாம் செய்தான் ருத்ரன் பிராயசித்தமாக. தகப்பனார் ஆச்சாரியன் வேற, ரெண்டுமே இருந்தது பிரம்மாவுக்கு. அந்த பிரம்மாவுடைய தலையை கிழினபடினாலே தான் சாம்பல் பூசி அவரோட எல்லாம் சுடுகாட்டிலே திரிந்து எல்லாம் செய்தான். ஆனா அது பிரம்ம கபாலம் கீழே விழுந்துட்டு விழுந்த பிற்பாடு இன்னுமா அவனுக்கு அந்த சாபம் இருக்கும் கிடையாது, அது நீங்கி விட்டது. ஆனாலும் பிற்பாடும் அதே போல பாசம் அந்த பஸ்மத்தை தரித்துக் கொண்டு அந்த சாம்பலை தரித்துக் கொண்டு ஜட்டாமண்டல தரனாக இப்படி திரிகிறானே. எதற்காக எல்லாரும் லோகத்தில் இருக்கிறவாள்னா அவனிடத்தை பக்தி செலுத்த வேண்டும், அவனிடத்துல ஈடுபாடு ஏற்பட வேண்டும். ஈடுபாடு ஏற்பட்டு அவன் சொல்லக்கூடியதெல்லாம் விஸ்வசிக்கணும். விஸ்வசித்த அவர்களெல்லாம் இந்த ராட்சசர்கள் எல்லாம் விஷ்ணுவிடத்திலே துவேஷத்தை கொள்ள வேண்டும், விஷ்ணு துவேஷிகளாக திரிய வேண்டும். விஷ்ணு துவேஷிகளாலே தெரிந்த காலத்தை எம்பெருமான் அவர்களை சம்மரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறபடினாலே இவனும் அதை போல பஸ்மம் தரித்து திரிகிறான் என்று அவனே வாய் திறந்து தெரிவிக்கிறார். அதைத்தான் அற்புதமா எடுத்து காட்டுகிறார் இந்த பிரமாணத்தின் மூலமாக. இப்படி நியமித்து அவர்கள் விஸ்வசிக்கைக்காக இப்படி எம்பெருமான் நியமித்தபடினாலே அவர்கள் விஸ்வசிக்க வேண்டுமே. எத்தனையோ அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் விஸ்வாசம் ஏற்பட வேண்டுமே, அதற்காக நீ அந்த சின்னங்களை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னவாறே நீ அந்த சின்னங்களை எல்லாம் தரிக்க வேண்டும். எம்பெருமான் சொன்னார், ருத்ரனே நீ அந்த அடையாளங்களை எல்லாம் தரித்துக் கொள்ள வேண்டும். நிறைய சாம்பலை பூசிக்கணும், ருத்ராட்சம் சொல்லக்கூடிய அந்த மாலையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே கபாலங்கள் அதையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நீ செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு விசுவாசம் ஏற்படும். தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னவாறே நான் தரித்துக் கொண்டு இப்படியே இராகின்றேன் என்று அவளுக்கு பிரத்யுத்தரம் சொல்லி பார்வதி நடத்தை தெரிவித்தான். அதனாலதான் நான் இதெல்லாம் எப்பொழுதும் தரிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் ஏகாதசி என்ற தினம் அது கூடாது, அவரோட சல்லாபம் பண்ணுவது அது கூடாது, அது கூடிய பாவம். அதனால அன்றைய தினம் மட்டும் அவர்களுடைய சேர்வது கிடையாது, பஸ்மதாரணம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது என்று பார்வதியை குறித்து தான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்பதற்கு காரணம் தெரிவிக்கிறான் ருத்ரன். அற்புதமா இடத்துல எடுத்து காட்டுகிறார் புள்ளலோகம் ஜிய என்று தெரிவித்து பிற்பாடு மற்றொரு பிரமாணத்தையும் எடுத்து காட்டி பாத்ம புராணத்திலே இருக்கக்கூடிய பிரமாணம் அதற்கு அர்த்தம் அருளி செய்கிறார். அவர்தாமே இவ்விடத்திலே ருத்ரன் தானே சொன்னான் என்று பாத்மோத்தர கண்டத்திலே இதெல்லாம் தெரிவிக்கிறார் ருத்ரன். எப்படிலாம் நான் இருக்கேன், இதற்கு காரணம் எம்பெருமான் நியமித்தபடினாலே இந்த அடையாளங்களோட இருக்கிறேன் என்று தெரிவிக்கிறான். என்பது பிரதமங்கி மயை கோப்தம், நான் தான் முதல்ல இதை சொன்னேன். இந்த பாஷண்டிகள்லாம் எப்படி இருக்க வேண்டும்னு நானே தெரிவித்தேன். சைவம் பாசுபதாதிகம், சைவ மதம் மேலே பாசுபதம்னு எனக்கே பேரு. நாளே நான் பாசுமதம் மதம், அதாவது சைவ ஆகமங்கள் இதையெல்லாம் தெரிவித்தேன். மச்சத்யா தேசி தை விப்ரயி, அதனால இந்த விப்ரர்கள்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் என்னிடத்துல மிகுந்த பக்தி ஏற்படுது. சம்பிரோக்தானி ததப்பரம், அவர்கள் குறித்து நான் இதையெல்லாம் சொன்னேன். இந்த சைவ நூல்களை நான் தெரிவித்தேன். மாயாவாதம் அசட்சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே தெரிவிக்கிறான் ருத்ரன். மாயாவாதம் இருக்கே,
அசட் சாஸ்திரம். அது சாஸ்திரமே இல்லை, அது அசட் சாஸ்திரம். மாயாவாதம்னு அத்வைத மதம் இருக்கு, அது எப்படிப்பட்டதுன்னா அது அசட் சாஸ்திரம், அது சரியானதல்ல. இது ருத்ரன் சொன்ன வார்த்தை. அசட் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே, அது பிரச்சன்ன பௌத்தம். அவனே தெரிவிக்கிறான், பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே, அது மறைந்திருக்கக்கூடிய புத்த சாஸ்திரம். புத்தன் ஒண்ணுமில்லைன்னு தெரிவிக்கிறானே, அதே போல இருக்கக்கூடியதுதான் மாயாவாத். இதுலயும் ஆனா எதுவுமே இல்லை, எல்லாம் சூன்யம் தானே சொல்றான். பிரம்ம சத்தியம், பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா அது எப்படி அவன் எதுவுமே இல்லைன்னு புத்தன் சொல்லுகிறானோ. மாத்தியமிகன்னு நேற்றைய தினமே அனுபவித்தோம். இந்த மாத்தியமிகன் என்ன பண்றான், எல்லாம் சூன்யம்னா சூன்யவாதம் அதைத்தான் இதையே தெரிவித்தார். எல்லாம் சூன்யம், ஒன்றும் சத்தியம் இல்லை, சூன்யத்தாலே சூன்யத்தை அடைந்து சூன்யம், எல்லாம் சூன்யமாயிடுது, அதுதான் சத்தியம்னு அவன் தெரிவிக்கிறானே, அதுதான் மோட்சம் என்று அவன் சொல்றான் சூன்யவாதம். அப்படிப்பட்ட பௌத்தன் அவனும் இவனும் ஒண்ணுதான். இடத்துல அத்வைதியும் பௌத்தனும் பிரச்சன்ன பௌத்தன். அவனாவது சாதா பௌத்தன், சாதா புத்த சாஸ்திரத்தை இவன் எப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய புத்தன். இவன் மறைந்திருக்கிறான், அதனால தெரியவே தெரியாது. நேர சொல்லிட்டாக்கா எல்லாம் சூன்யம்னு சொல்லிட்டா எல்லாம் சூன்யமா, இதுவும் ஒரு சாஸ்திரமா, இதுவும் ஒரு மதமா, ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே எல்லாம் சூன்யம்னு சொன்னா இப்ப என்னதான் இருக்கு அதுல, ஒண்ணுமே இல்லையே என்கிற எண்ணம் ஏற்படும். அப்படி இல்லாம இல்ல இல்ல இருக்குன்னு சொல்லி கடைசியில ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால பிரமத்தை ஏற்படுத்துகிறான், மறைத்து சொல்லுகிறான் அத்வைதன் என்கிறபடினாலே பிரச்சன்ன பௌத்தன் இவரத்த பேர் சூட்டுகிறான். இது சூட்டினது யாருன்னா ருத்ரனே சொல்றான், இது வேற யாரும் சொல்ல, அவனே தெரிவிக்கிறான். பிரச்சன்னம் பௌத்தம் உச்சதே மாயாவதிகம் மாயா மயைவ அதிகம் தேவி தலௌ பிராமண ரூபினா. இந்த கலியுகத்துல பிராமண ரூபினா, பிராமண வடிவத்தை கொண்டிருப்பவர்களை தவிர உண்மையிலேயே பிராமணரா இருக்கு. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இதுல வேதத்துல விசுவாசம் இல்லாமல் போய்விடும். நான் சொன்ன இந்த மோக சாஸ்திரத்தை அதையே பின்பற்றி பிராமண வடிவத்தோட கூடியிருப்பார்கள், அவ்வளவுதானே தவிர உண்மையிலேயே அவர்கள் பிராமணர்கள் அல்ல என்று அவனே தெரிவிக்கிறான். அபார்த்தம் ஸ்ருதி வாக்கியானாம், அபார்த்தம் ஸ்ருதி வாக்கியங்களுக்கெல்லாம் அபார்த்தத்தை சொல்லி திரிவர்கள். ஸ்ருதிகளுக்கு வேதத்துக்கு சரியான அர்த்தம் சொல்ல மாட்டார்கள். தர்ஷிதம் லோககர்ஹிதம், அப்படி அந்த தர்சனத்தை எல்லாம் பிரவர்த்திப்பார்கள். லோகத்திலே எல்லாரும் கர்ஹிப்பர்கள், எல்லாரும் நிந்திக்கும்படியாக அவர்கள் தெரிவிப்பார்கள். லோககர்ஹிதம். அதற்கு மேலே கர்மஸ்வரூப தியாஜ்யம் எது, கர்மஸ்வரூபம், கர்மத்தை எல்லாம் விட்டுடுவோம், அதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று கர்மஸ்வரூபம் வேதத்திலே சொன்ன கர்மத்தை எல்லாம் விட்டுவிட்டு அற்றைவ பிரதிபாத்தியதே, அதனாலே பாதிக்கப்பட்டவர்களாக தீவர்கள். சர்வகர்ம பரிபிரஷ்டம் விகர்ம சத்ததம் உச்சதே என்ற இடத்துல சர்வகர்ம பரிஷ்பத்தியம், எல்லா கர்மங்களையும் விட்டு விடுகிறார்கள். எல்லா கர்மங்களும் பரிபிரஷ்டம், எல்லாத்தையும் பிரஷ்டனாக கர்ம பிரஷ்டனாக தீவர்கள் பிராமணர்கள். பரிபிரஷ்டம் விகர்ம சத்தம் தது உச்சதே, விகர்ம எல்லா கர்மங்களிலும் விடுவித்தனமாக அதிலிருந்து கைவாங்கினவனாக நிற்பன் ஒருத்தன் இந்த லோகத்திலே. அதற்கு மேலே பரேஷ ஜீவயோர் ஐக்கியம், மேலே பரேஷ பரமாத்மா ஜீவாத்மா என்பதில ஐக்கியம், ரெண்டும் ஒண்ணுதான். பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்பதே கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஐக்கியம். மயாத்திர பிரதிபாத்தியதே, நானே இந்த அர்த்தத்தை பிரதிபாதிப்பேன், நானே இதை சொல்லுகிறேன் என்று அவனே தெரிவிக்கிறான். மேலே அதெல்லாம் எடுத்து சாடுகிறான். அதனால என்ன ஏற்படுகிறதுனா ருத்ரன் தானே இதையெல்லாம் என்று, பின்பு ருத்ரன் தானே இதையெல்லாம் நானே செய்தேன் என்று சொன்னான் என்று பாட்மோத்தர கண்டத்திலே உமா மகேஸ்வரன் சம்வாதத்திலும் பறக்கச் சொல்லப்பட்டதிலே, உமா மகேஸ்வரம் உமை பார்வதி அவளுக்கும் மகேஸ்வரன் ருத்ரனுக்கும் நடந்த சம்வாதத்துல பாத்மோத்தர புராணத்துல இதெல்லாம் பறக்க சொல்லியிருக்குன்னு மேலையும் பல வாக்கியங்களை எடுத்து காட்டி உதாரித்தார் இடத்தை. இப்படி வாக்கிய சமயங்களையும் குதிருஷ்டி சமயங்களையும் எடுத்தது சாங்கியர், யோகிகள், பாட்டர், பிரபாகரர், ஏகாயனது என்கிற ஐவருக்கும் உபலட்சணம். இப்படி வாக்கிய சமயங்களையும் குதிருஷ்டி சமயங்களையும் எடுத்தது. இப்படி ரெண்டையும் எடுத்தாரோடையும் வாசுரத்திலே தர்க்கச்சமடரும் சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையும் சொங்கத்த சோம்பரும் சூனியவாதர்னு எல்லாம் வாக்கியர்கள், வேதத்திற்கு புறம்பாக இருந்து பேசக்கூடியவர்கள், வேத பிராமாணியத்தை
ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாக்கிய மதத்தவர்கள் அவர்களை எல்லாம் தள்ளினதும் அதற்கு மேலே குதிருஷ்டி சமயங்களையும் எடுத்தது. குதிருஷ்டிகள் அதெல்லாம் அடுத்தபடியா தெரிவித்தார் இடத்திலே அந்த நான்மறையும் நிற்க குறும்புசை நான்மறைகளும் இருக்கும் காலத்திலே அதை ஏற்றுக்கொண்டு தப்பான அர்த்தம் அபார்த்தம் தெரிவிக்கக்கூடியவர்கள், கண்ணிலே தோஷத்தோட கூடினவர்கள், ஞானத்திலே தோஷத்தோட கூடினவர்கள் குதிருஷ்டிகள். அப்படிப்பட்ட அந்த குதிருஷ்டி சமயங்களையும் எடுத்தது, எல்லாத்தையும் எடுத்தது. சாந்தியர், யோகிகள், பாட்டர், பிரபாகரர், ஏகாயர் என்று சொல்லக்கூடிய இந்த ஐவர் அதைத்தான் அற்புதமா தெரிவித்து விட்டார். சங்கர, பாஸ்கர, யாதவ, பட்ட, பிரபாகரர் என்று சொல்லக்கூடிய 5 பிரபாகரர் தங்கள் மதம்னு அங்கேயே எடுத்து காட்டியார். சமய செடியதனை அடியெடுத்தான் காடியன்னு எல்லாத்தையும் அழிச்சுட்டார்னு தெரிவிக்கிறார் இடத்துல. ஆக அந்த 5 தான் எடுத்து காட்டினார். சாங்கியர், யோகிகள், பாட்டர், பிரபாகரர், ஏகாயர் சொல்லக்கூடிய இந்த 5மே குதிருஷ்டி மதம் அதை தெரிவிக்கக்கூடியவர்கள் என்கிறார். 5க்கும் உபலட்சணம் அந்த 5 பேரையும் காட்டக்கூடியதுதான் குதிருஷ்டி. உன்னை சொன்னது இவ்விடத்தை உன்னைத்தான் சொன்ன இடத்தை எதை தெரிவித்தார்? நான்மறையும் நிற்க குறும்புசை நீசர்னு ஒருத்தர் தான் காட்டினார். நான்மறை 4 வேதங்களும் இருக்கும் காலத்தே அதற்கு அபார்த்தம் சொல்லக்கூடிய குதிருஷ்டிகள்னு பொதுவா சொல்லிட்டார். ஆனா அந்த பொதுவா சொன்னது இந்த 5 பேரையுமே இடத்தை காட்டும்னு பிள்ளலோகம் ஜீர் எடுத்து காட்டினார். உபலட்சணம் ஈட்டுக்காரர் இவ 5 மதங்களையும் எடுத்தாரே அவற்றோட ஈட்டுக்காரர் ஈட்டிலே நம்புள்ளையானவர் அவர் அற்புதமா திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதுகிறார். 36,000 படி. அதிலேயும் இந்த 5 பேரையும் எடுத்து கழித்திருக்கிறார். மகாபிரவேசம்னு முதல் சிவப்பதிப்படின்னு அவடத்தை எல்லா மதங்களையும் கண்டித்து வருகிறார் சுவாமி நம்புள்ளை. அதுலேயும் இந்த 5 பேரையும் எடுத்து கண்டித்திருக்கிறார்னு காட்டுகிறார். இடத்தை எடுத்தார்களே அவற்றோட சாங்கிய யோகிகள் ஆகிறார். இவர்களோட சேர இன்னொருவரையும் சேர்த்துக்கணும்னு அவர் யாருன்னா சாங்கிய யோகிகள்னு ஒருத்தர், அவர்களையும் சேர்த்துக்கணும். அதைத்தான் தெரிவிக்கிறார். அரிசமய செடியதனை 5 சொல்லிட்டார். சாங்கிய யோகிகள்னு 6வது இவர்களையும் அவ்விடத்தை சங்கர, பாஸ்கர, யாதவ, பட்ட, பிரபாகரன் 5 தான். பிரபாகரர் தங்கள் மதம்னு 5 தான். இவர்களுடைய பிரபாகரன் தொடங்கி முதலானவர்களுடைய தங்கள் மதம்னு என்ன அர்த்தம்? பிரபாகரர் தங்கள் மதம்னு இவர்களோட சேர்ந்த மற்ற மடங்களையும் நிரசிக்கிறார் என்பெருமானார்னு அவ்விடத்தை அர்த்தம். ஆனா அரிசமய செடியதனை அடியெடுத்தான் வாழியேன் வாழித்து நாம இருக்கு 6 மதங்களை அடியெடுத்தான் அடியோடு போக்கினார் இருக்கு. ஒரு 5 தானே சொல்லியிருக்காரு கேள்வி. அவரோட சேர்ந்து இவரையும் எடுத்துக்கணும். யாரை எடுத்துக்கணும்னா சாங்கிய யோகிகள் ஆகிறார். சாங்கிய யோகிகள் ஒருத்தன் அவன் தெரிவிக்கிறான். சதேவ சௌமிய இதமத்ராசி என்றும் சத்வம் ரஜஸ்தம இது குணாகா பிரகிருதி சம்பவா என்றும் சதேவ சௌமிய சத்து ஒன்றுதான் இருக்குது. இது பிரதானமான வாக்கு. இதை எல்லாரும் எடுத்து வியாக்கியானம் செய்கிறார்கள். திருமத ஆச்சாரியர்களும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். எல்லாரும் சதேவ சௌமிய சத்து ஒண்ணுதான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. இதமக்ர ஆசி என்று இவ்விடத்திலே சத்து ஒன்றுதான் இருந்தது. ஆனா இந்த சப்சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றா ஒவ்வொருத்தரும் தான் அவ்விடத்துல விஷயமே. ஒவ்வொருத்தர் ஒரு அர்த்தம் சொல்றான், அதுதான் விஷயம். சத்துன்னு சொல்லப்பட்டது எதைனா நம்முடைய விசிஷ்டாத்வைதம் எம்பெருமானார் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா சத்து என்பது எம்பெருமானை காட்டும். சத்து என்றால் அவன் தான் உண்மை பொருள், அவன் தான் எப்பொழுது இருக்கான். சதேவ சௌமிய இத மக்ராசி முதல்ல அவன் இருந்தான், அவனிலிருந்து எல்லா லோகங்களும் உண்டாயிற்று என்று பிற்பாடு அதற்கு சேர வேத வாக்கியங்கள் அநேகம் இருக்கிறபடியாலே நாராயணா தும்மாஜாயதா நாராயணா துக்ரோஜாயதே என்றெல்லாம் வேதாந்தம் கொண்டாடுகிறது. எம்பெருமானிடத்திலிருந்து எல்லாம் உண்டாயிற்று என்று தெரிவிக்கிறபடினாலே அப்பொழுது சத்து என்கிற சப்தத்துக்கு யாரை குறிக்கோளாக காட்ட வேண்டும் என்றால் எம்பெருமானைத்தான் காட்ட வேண்டும். அதனால எம்பெருமான் தான் முதல்ல இருந்தான், பிற்பாடு அவனிடத்திலிருந்து இந்த லோகமெல்லாம் உண்டாயிற்று என்பதாக வேதத்துக்கு தாற்பயார்த்தம்னு வேதத்தை முழுவதும் பிரமாணமாக எடுத்து அர்த்தம் சொல்லக்கூடிய பெருமை சுவாமி எம்பெருமானார் ஒருத்தருக்கே உண்டு என்று இவ்விடத்தை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த வாக்கியத்தை எடுத்து தெரிவிக்கிறார். சதேவ சௌமியார் இதமக்ராசி என்றும் சத்து ஒண்ணுதான் இருந்தது, வேறு எதுவுமே கிடையாது. சத்தாலே சொல்லப்பட்டது என்னன்னா அவன் என்ன சொல்றான், சத்து ஒண்ணுதான் இருந்ததுன்னா மூல பிரகிருதி இருக்கு, அதுதான் சத்துன்னு பேருணும். நம்ம எம்பெருமான்னு சொன்னா அவன் மூல பிரகிருதி அதுதான் இருந்தது. அதிலிருந்து இந்த லோகம் எல்லாம் இப்படி மாறுபாட்டை அடைந்தது, அதிலிருந்து மனிதர்கள் உண்டார்கள் என்றெல்லாம் மேலே தெரிவித்தார். விவரித்து காட்டுகிறார்கள். சதேவ சௌமிய இதமக்ர ஆசி என்றும் சத்வம் ரஜஸ்தம இது குணாகா பிரகிருதி சம்பவா. அந்த சத்து அது எப்படி இருக்குன்னா அந்த பிரகிருதி
இந்த மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னா திரிபுராத்மகமாக இருக்கிறது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு சொல்லக்கூடிய 3 குணங்களோட கூடினது இந்த பிரகிருதி. அதை நாமும் ஏற்றுக்கிறோம், அதுல ஒன்றும் குறை கிடையாது. பிரகிருதிக்கு தான் 3 குணங்களும் உண்டு. சத்வகுணம், அதே போல தமோகுணம், அதே போல ரஜோகுணம், இந்த 3 குணங்களும் பிரகிருதிக்கு உண்டு ஏற்றுக்கிறோம். ஆனா அதுக்கு மேலே அற்புதமா அவன் ஒரு விஷயம் கொடுக்கிறான். பிரகிருதி சம்பவா என்றும் சொல்லுகையாலே சத்வ ரஜஸ் தமோ மயமாய் சப்சப்த வாச்சியமான பிரதானமே ஜகத்காரணம் என்கிறது என்றும். அதனால எதை தெரிவிக்கிறான்? இந்த சத்வ ரஜஸ் தமோமயமாய், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தோட கூடினது இந்த பிரகிருதி தத்துவம். இந்த பிரகிருதி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரகிருதி அதுதான் சப்சப்த வாச்சியமான பிரதானமே. அதுதான் சப்சப்த வாச்சியம். சத்து என்று சொல்லிட்டு சதேவ சௌமிய சத்து ஏவ என்று சத்து ஒண்ணுதான் இருந்ததுன்னு தெரிவிக்கிறது. அந்த சத்துக்கு என்ன அர்த்தம்னா மூல பிரகிருதி, அதுதான் அர்த்தம்னு அவன் தெரிவிக்கிறான். தம்முடைய மதத்துல சாங்கிய யோகிகள் என்று சொல்லக்கூடியவன், சாங்கிய யோகி இருக்கானே, அவன் தெரிவிக்கக்கூடிய சத்து என்றால் பிரகிருதி, அதுதான் முதல்ல இருந்தது. அதை தெரிவிக்கிறான். சப்சப்த வாச்சியமான பிரதானமே ஜகத்காரணம். பிரதானம்னா பிரகிருதின்னு அர்த்தம். இந்த பிரகிருதி தான் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணம். பெருமான் காரணம் இல்ல. காரணம் யாருன்னா காரணம் கஷ்டத்தேயா காரணம் துத்தேயான்னு தெரிவிக்கிறது வேதாந்தம். யாரை தியானம் செய்ய வேண்டும்னா எவன் ஜகத்காரண பூத்தனோ அவனை தியானம் செய்யணும். காரணம் துத்தேயான. அப்போ இவ்விடத்துல இவ யாரை தியானிக்க வேண்டும்னா காரணம் பிரகிருதி தான். பிரகிருதியை தான் தியானம் செய்ய வேண்டும். இவர்கள் மதத்துக்கு சேர எதை தியானம் செய்யணும்னா பிரகிருதி இருக்கு, அதைத்தான் தியானம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடியவர்கள். பிரதானமே ஜகத்காரணம் என்கிறது என்றும் அதற்கு மேலே அகங்கார விமூடாத்மா கர்த்தாரம் இது மன்யதே. அகங்காரத்தாலே விமூடாத்மா, மூடர்கள், ஆத்மாக்கள்னா என்னன்னா மூடர்கள், எல்லா மூடர்களும் அவர்கள்லாம் என்ன நினைக்கிறான்னா அகங்காரத்தாலே அவர் என்ன நினைக்கிறான், நான் செய்தேன் இவன் ஒண்ணும் பண்ணல, எல்லாம் பிரகிருதி தான் பண்ணிக்கிறேன். அபிப்பிராயத்தால என்ன பிரகிருதி எம்பெருமான் பண்ணு, அவன் அபிப்பிராயத்தாலே பிரகிருதி இருக்க எம்பெருமான்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னா பிரகிருதி தான், அதுதான் இப்படி ஆயிருக்கிறது, இந்த லோகமாக காண கிடைக்கிறது. அகங்காரம் கொண்டு இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா அவன் என்ன பண்ணிக்கிறான்னா நான் செய்தேன் என்று தெரிகிறான் என்ற உண்மையிலேயே இவன் செய்யவில்லை என்று தெரிவித்து மன்யத்தை எங்கேயாலே ஆத்மாவுக்கு கர்த்திருவம் பிரகிருதி சம்சர்க்க ஆயத்தம் இத்தனை ஒழிய ஆத்மாவுக்கு இந்த கர்த்திருவம் இருக்கு. ஒரு காரியம் செய்கிறானே அது எதனால ஏற்பட்டதுன்னா பிரகிருதி சம்சர்க்காயத்தம், பிரகிருதி சம்சர்க்கம் பிரகிருதியோட கூடி இருக்கிறபடினாலே ஆயத்தம் அது வந்து சேர்ந்திருக்கிறது. இவனுக்கு கர்த்திருவம் இருக்கு, ஒன்று செய்கிறான் என்பது பிரகிருதியோட சேர்ந்திருக்கிறபடினாலே வந்து சேர்ந்திருக்கிறது தவிர இயற்கையாக ஆத்மாவால் ஒரு காரியம் செய்ய முடியாது. பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணம், அதுதான் எல்லாத்தையும் செய்யறதே தவிர இவனால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அவன் தெரிவிக்கிறான். பிரதி சம்சர்க்க ஆயத்தம் முடிய சுவாபாவிகம் அன்று என்று இப்படி தெரிவித்து பிரகிருதேகே பிரியமானானி என்று பிரகிருதிதான் எல்லா காரியங்களையும் செய்கிறது என்கையாலே அந்த பிரகிருதிக்கே கர்த்திருவம் உள்ளது என்றும் பிரகிருதிக்குத்தான் கர்த்திருவம் உள்ளது, வேற கர்த்தா யாருமே கிடையாது. ஜீவாத்மா கர்த்தா இல்ல, பரமாத்மா கர்த்தா இல்ல, யாரும் கர்த்தா இல்ல. யாருக்கு கர்த்திருவம் உண்டுன்னா பிரகிருதிக்குத்தான் கர்த்தம், அதுதான் எல்லா காரியத்தையும் செய்கிறது என்றும் பிரகிருதி புருஷ விலட்சணமாய் கொண்டு வேறொரு ஈஸ்வரன் இல்லை என்றும் பிரகிருதியை தவிர பிரகிருதி புருஷ விலட்சணம், பிரகிருதியே ஒரு புருஷன், இந்த பிரகிருதி புருஷ விலட்சணம் அவனை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், எல்லோரையும் நியமித்து காரியம் செய்யக்கூடிய ஒருத்தன் கிடையவே கிடையாது. பிரகிருதி தான் எல்லாம் பண்றது, எல்லா காரியத்தையும் அதுவே செய்கிறதே தவிர நாம எப்படி கொண்டு போனோம் பிரகிருத்தின்னு அதால எதுவுமே செய்ய, அது ஜட பதார்த்தம். பிரகிருத்தின்னு இருக்கு, அது ஜனம். ஆத்மாதான் ஞானத்தோட கூடியது, அவனை தான் காரியம் செய்ய முடியுமே தவிர பிரகிருத்தியால காரியம் செய்ய முடியாது. சரீரம் பிரகிருதி இருக்க, சரீரம் பிரகிருத்தின்னு ஏன் சொல்றோம்னா நம்ம யாரையாவது சொல்லிவிடுறோம் அவர் ஒரு மாதிரி பிரகிருதி, அவர்கிட்ட பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு மாதிரி பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அந்த சரீரம் இருக்கே அவருக்கு இந்த சத்துவரஜஸ்தமங்கள் ஏக ரீதியா இருக்காது, ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எப்போ திட்டுவார், எப்போ பேசுவார், எப்போ சாந்தமா இருப்பார், ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். அதான் அவர் ஒரு மாதிரி பிரகிருத்தின்னு அர்த்தம். ஆக பிரகிருத்தின்னு இருக்கு, அது எதை காட்டுகிறது, சரீரத்தை காட்டுகிறது. இந்த சரீரம் இருக்க அது ஜட பதார்த்தம், அதற்கு ஞானம் கிடையாது என்பது நம்முடைய சம்பிரதாயம். ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த பிரகிருதி இருக்க
அந்த ஜட பதார்த்தம் அதுதான் ஞானத்தோட குணம். அதுதான் எல்லா காரியத்தையும் பண்ணுகிறது. ஜீவாத்மாவுக்கு ஒரு ஞானம் கிடையாது. அதே போல இந்த பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டவன், பிரகிருதி விலட்சணனாய் இருக்கக்கூடிய ஒரு புருஷன் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது பரமாத்மா என்பவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. பிரகிருதியை அதுவே எல்லா காரியத்தையும் என்று தெரிவிக்கக்கூடியவன் தான் இந்த சாங்கிய யோகிகன் என்பவன் என்று எடுத்துக்காட்டுகிறார். பிரதி புருஷ விலட்சணனாய் கொண்டு வேறொரு ஈஸ்வரன் இல்லை என்றும் அந்த பிரகிருதியோடு ஆத்மாவுக்கு உண்டான அனாதி சம்பந்தம் சம்சாரம் என்றும் அந்த பிரகிருதியோட ஆத்மா சேர்ந்திருக்கிறது, அனாதி காலமா சேர்ந்திருக்க, அதுதான் சம்சாரம். அதுதான் சம்சாரம் தவிர வேற ஒன்று கிடையாது. அப்போ மோட்சம் எது அதை தெரிவிக்கிறான். பிரகிருதி புருஷ விவேகம் விவேகம் மோட்சம் என்று சொல்லுமாறு பிரகிருதி புருஷ விவேகம் அந்த பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டதல்ல. இது எல்லாம் பிரகிருதி தான், அதுதான் எல்லாம் பண்றதுன்னு என்னைக்கின்ற ஞானம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இவன் மோட்சத்தை அடைகிறான். என்ன பிரகிருதியை தவிர வேறொரு வஸ்து இல்லைன்னு இவனும் என்ன சொல்றான், அத்வைதம் தான் தெரிவிக்கிறான். இவன் சொல்லக்கூடிய அத்வைதம் எப்படி இருக்குன்னா பிரகிருதியை காட்டிலும் வேறொன்று கிடையாது. பிரகிருதி தான் பிரம்ம சப்த வாக்கியம். இவன் பிரகாரம் சதேவ சௌமிய இதமற்ற ஆசீத் என்கிற வச்சனத்துக்கு சாங்கிய யோகிகன் எப்படி அர்த்தம் தெரிவிக்கிறான். சத்து என்பதை எதை காட்டுகிறதுனா பிரம்ம சப்த வாக்கியம். அது எப்படி எதை காட்டுகிறதுன்னா பிரம்மம்னு சொல்லக்கூடியதே எவ்வளவு சத்து என்று சொல்லக்கூடியதே பிரகிருதியை காட்டுகிறது. அதனால பிரகிருதி ஒன்றுதான் சத்தியமே தவிர வேறொன்று கிடையவே கிடையாது. அதுதான் வேதாந்தம் தெரிவிக்கிறது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா பிரம்மம் என்கிற சப்தத்தாலே சொல்லப்படக்கூடியது பிரகிருதி என்பது அவனுடைய மதம். அதற்கு சேர அவன் என்ன பண்ணிட்டாங்க, வேற எல்லாம் உண்மை அல்ல. அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு கர்த்திருவம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஜீவாத்மா அப்படி இந்த சம்சாரத்தை இருந்து கொண்டு தனக்கு எல்லாம் உண்டுன்னு நினைக்கிறானே அதுதான் சம்சாரம். சம்சார சம்பந்தம் அந்த லோகத்திலே அவன் உழன்று கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு மோட்சம்னா இல்லைனா பிரகிருதியோட நாம் ஒன்றாக விட்டோம், பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் காரணம், அதை தவிர வேறொரு வஸ்து இல்லை என்று நினைக்கிறானோ அன்றைய தினம் இவனுக்கு மோட்சம். யாருக்கு மோட்சம்னா ஜீவாத்மாவும் கிடையாது. அதனால மோட்சம் யாருக்குன்னா அந்த பிரகிருதிக்கு மோட்சம். ஆக பிரகிருதி இருக்க அதற்கு மோட்சம் என்று தெரிவிக்கக்கூடிய அற்புதமான மதம். எத்தனை மதத்தை எடுத்து ஆச்சரியமா கண்டித்து வருகிறார். அந்த பிரகிருதியோட ஆத்மாவுக்கு உண்டான அனாதி சம்பந்தம் சம்சாரம் என்றும் பிரகிருதி புருஷ விவேகம் மோட்சம் என்றும் சொல்லும் அவர்கள் என்று விடத்தை காட்டினார். அதற்கு மேலே வாட்ட பிரபாகரர்கள் ஆகிறார். கீழே 3 மதத்தை எடுத்தார். அத்வைத சம்பிரதாயத்தை சேர 3 மதம் சங்கர பாஸ்கர யாதவ என்று 3 மதத்தை எடுத்து கீழே 3ஐயும் கண்டித்தார். அதை நேற்றைய தினம் தெரிவித்தேன். முதல்ல சொன்னது சங்கர மதம் எல்லாருக்கும் எதுல விசம்பாதம் கிடையாதுன்னா ஒன்றுதான் தத்துவம். ஆனா அந்த தத்துவம் எதனாலே அப்படி தன்னை பார்க்கிறது பிரம்ம சத்தியம், அதுல எந்த மாறுதலும் கிடையாது. ஏன் அப்படின்னா 2வது வஸ்துவுக்கு விடத்த இடமே கிடையாது. அத்வைதத்தை தான் சொல்றாரு. அதனால 2வது வஸ்துவுக்கு அவிடத்த இடம் கிடையாது. ஆனா 3 பேரும் எப்படி சொல்றானா சங்கரன் சொன்னா நேற்றைய தினமே அனுபவித்தோம். சுருக்கமா சொல்றேன். மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டு மறுபடியும் பார்க்கத்தான் அது நெஞ்சில கொடுமே தவிர இல்லைன்னா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டா புரியவே புரியாது. சங்கரன் என்ன தெரிவிக்கிறான் அப்படின்னா அவன் சொல்லக்கூடியது இவ்விடத்துல அது பிரமிக்கிறது, அது பிரமையினாலே பிரமமானது, அதனாலே மூடப்பட்டிருக்கிறது இந்த பிரம்மம். அதனாலே இது லோகத்தை பல பதார்த்தங்களாக பார்க்கிறது. அந்த பிரம்மமானது தன்னைத்தானே. அதனால இது எத்தனை காலம் பார்க்கிறதோ அத்தனை காலம் சம்சாரம். என்னைக்கு 2வது வஸ்து இல்லைன்னு அந்த பிரம்மத்துக்கு தோன்றுகிறதோ அன்று மோட்சம். அது சங்கரன் சொல்லக்கூடிய அத்வைதம். அடுத்தபடியா சங்கர பாஸ்கரன் தெரிவிக்கக்கூடிய அத்வைதம். அவன் என்ன அத்வைதத்தை தெரிவிக்கிறான்னா ஒரு ஆத்மா உண்டு, ஆனா அந்த ஆத்மா உண்மை அல்ல. அந்த ஆத்மா என்ன பண்றது அப்படின்னா அது இந்திரியங்கள் புத்தியோட கூடியிருக்கு. இந்த புத்தியை கொண்டு என்ன பண்றதுன்னா அது வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் அனுஷ்டித்து தன்னுடைய அந்த வர்ணத்துக்கு சேர ஆசிரமத்துக்கு சேர எல்லாவற்றையும் அனுஷ்டித்துக்கு வந்து கடைசியில அதற்கு என்ன ஞானம் ஏற்படுதுன்னா இது இத்தனையும் போயிடும் என்ற அதனாலே அது மோட்சத்தை அடைகிறது. அந்த பிரம்மமானது அனுஷ்டித்து இதெல்லாம் வேதத்திலே சொல்றதை எல்லாம் அனுஷ்டித்து பொய்யான வேதம், பொய்யான ஒரு வஸ்து, பொய்யான ஆத்மா, அந்த பொய்யானது பொய்யான வஸ்துவை அனுஷ்டித்து கடைசியில அது மோட்சத்தை பெறுகிறது. என்ன எடுத்துக்கொள்கிறது? எந்த வஸ்துவும் கிடையாது, மற்றொரு வஸ்துவே கிடையாது, எதிர நாம் ஒருத்தன் தான் சத்தியம் என்று அதை அறிகிறதே
அப்படிப்பட்டதான் அவன் பாஸ்கரன் சொல்லக்கூடிய சங்கர பாஸ்கரன். அடுத்தபடியா யாதவன், அவன் சொல்லக்கூடிய அத்வைதம் இருக்குன்னா அவித்யா சபடித்த பிரம்மம். அவித்யை, பிரம்மத்துக்கு ஒரு அவித்யை வந்திருக்கிறது, அது சரியான ஞானத்தோட கூடி இல்லை இந்த பிரம்மமானது. அதனால என்ன ஏற்பட்டதுன்னா அவித்யை மூடப்பட்டு இருக்கிறதுனால அந்த பிரம்மம் இப்படி பலவற்றாக பார்க்கிறது. என்னைக்கு அவித்யை நீங்கி சரியான ஞானம் பிரம்மத்துக்கு ஏற்படுகிறதோ அன்று இரண்டாவது வஸ்துவை அந்த பிரம்மம் பார்த்தால் அது அவருக்கு மோட்சம். இது யாதவன் சொல்லக்கூடிய அத்வைதம். அதற்கு மேல வங்கர பாஸ்கர யாதவர் பாட்ட பிரபாகரன். அடுத்தபடியா அந்த ரெண்டு பேர் இருக்காரோலையோ பார்த்த முதல்ல வியாக்கியானம் பண்ணிட்டேன். சங்கர பாஸ்கர யாதவன்னு மூணு பேரையும் எடுத்து கழிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு வந்து ஒன்றும் பிரயோகம் இருக்கு, இவா ரெண்டு பேரை மட்டும் எதுக்கு விட்டு வைப்பானே, இவாளையும் எடுத்து கழிச்சிடுவோம். அடுத்தபடியா விடத்தை அந்த ரெண்டு பேரையும் எடுக்கிறார். பாட்ட பிரபாகரர்கள் ஆகிறார். இந்த ரெண்டு பேரும் இவர்கள் சொல்லக்கூடியது என்ன அதை தெரிவிக்கிறார். ஆத்மனோ பகவகாம் போக்தா, நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறது தெரிவிக்கிறார். இந்த ரெண்டு பிரமாணங்களை எடுத்து காட்டி அதற்கு சேர அர்த்தம் அவை அறிவு செய்கிறார். மேலே சொல்லுகிறாரே, ஆத்மாக்கள் நித்தியராய். ஆத்மாக்கள் எப்படி இருக்கான நித்தியராய் இருக்கக்கூடியவர்கள். நிறைய ஆத்மாக்கள் நித்தியரா இருக்கா, அநேகராய் நிறைய இருக்கா, சர்வகதராய் எல்லா இடத்தையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆத்மாக்கள். அதே மாதிரி சரீராதி விலட்சணராய் இருப்பர் என்றும் சரீரத்தை காட்டும் வேறுபட்டு இருப்பவர்கள் இந்த ஆத்மாக்கள். அதை தெரிவிக்கிறார். வாட்டர் பிரபாகரன் இந்த ரெண்டு பேரும் சொல்லக்கூடியது ஆத்மாக்கள் அநேகம் இருக்கார், வேறுபட்டவர், சரீரத்தை காட்டும் வேறுபட்டவர்கள் எல்லாம் இருக்கு. கடைசியில எப்படி கொண்டு போய் அவன் அத்வைதத்துல முடிகிறான் பாருங்க விடத்தை. இதெல்லாம் இருக்கிறது எல்கையாலே. அதற்கு மேலே ஒரு பிரமாணத்தை எடுத்து அதற்கு அர்த்தம் தெரிவிக்கிறார் விடத்தை. இது எப்படி இருக்கு தெரியுமா? எல்கையாலே காமிய நிஷித்த ரூபமான அனாதி கர்மத்தை அனுஷ்டித்து இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, காமிய நிஷித்த ரூபமான காமியத்திற்கு சேர, அவர்கள் இஷ்டத்திற்கு சேர எதெல்லாம் ஆசைப்படுறாலோ அதற்கு சேர நிஷித்த ரூபமான அனாதி கர்மத்தை அனுஷ்டித்து எத்தனையோ நிஷித்தம் தடை செய்யப்பட்ட எத்தனையோ பாவங்கள், நிஷித்தம்னா தடை செய்யப்பட்டது, அந்த பாப காரியங்களை எல்லாம் அவனவன் இஷ்டத்துக்கு சேர அவன் எல்லாம் அந்த காரியத்தை செய்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆசை, ஏதோ ஒன்னை அடைய வேணும், இதை அடையணும் எத்தனையோ ஆசை கூட லோகத்தை, அதையெல்லாம் அடைவதற்கு அந்த ஜீவாத்மாக்கள்லாம் என்ன பண்றதுன்னா எதெல்லாம் தடை செய்திருக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரமானது, அதை எல்லாத்தையும் செய்யறான் இந்த ஜீவாத்மா செய்யலாம். அதை காட்டுகிறார். ஆனா காமிய நிஷித்த ரூபமான அனாதி கர்மத்தை அனுஷ்டித்து எத்தனையோ காரணமாக இந்த கர்மத்தை அனுஷ்டிக்கிறான். எதை செய்யக்கூடாதோ அதை எல்லாம் செய்கிறான், அனுஷ்டித்து சம்சரிக்கிறார்கள் என்றும் அவர்கள் இந்த சம்சாரத்திலே மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார். அவன் சம்சரிக்கிறார்கள் என்றும். அதற்கு மேலே இந்த ஜகத்து பிரவாக ரூபேன நித்தியம் என்றும். அதுக்கு மேல இந்த ஜகத்து எப்படி இருக்குன்னா பிரவாக ரூபேன நித்தியம். இது எல்லாம் நாம சொல்றா போலேயே இடத்துல இதை சொல்லக்கூடியது எல்லாமே ஆத்மாக்கள் அநேகங்கள். இந்த ஜீவாத்மாவும் சரீரமும் வேறுபட்டது, பிரகிருதியும் ஆத்மாவும் வேறுபட்டது தானே சொல்லக்கூடியது. நாம் சொல்றது அதைத்தான் சொல்லுகிறோம். அதற்கு மேலே எத்தனையோ காலம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் நிஷித்த கர்மங்கள் தங்களுக்கு இஷ்டப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக எதெல்லாம் சாஸ்திரம் செய்திருக்கிறது, தடை சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள், அடைகிறார்கள். அவரவர்கள் ஆசையை அடைகிறார்கள். அடைகிறபடினால என்ன ஏற்படுது? சம்சாரம். மறுபடியும் இந்த ஜீவாத்மா வந்து இந்த லோகத்திலே பிறக்கிறான். இது நாம சொல்றதுதான். அதைத்தான் அவனும் சொல்லிட்டு வரான். மேலே அவன் கடைசியில நியமிக்கிறான் இதையெல்லாம் சொல்லி. அதற்கு மேலே ஜகத்து பிரவாக ரூபேன நித்தியம் என்றும் அதையும் நாம ஒத்துக்கிறோம். இந்த ஜகத்திற்கே பிரவாக ரூபேன நித்தியம். பிரவாகம் இருக்கே, ஜலம் இருக்கு, நதியில ஜலம் ஓடுகிறது. ஒரு சமயம் ஜலம் இல்லாமல் இருக்கிறது நதியில, பிற்பாடு மறுபடியும் அதே இடத்துல ஜலம் வருகிறது. அதை போலத்தான் இந்த லோகம் எப்படி இருக்குன்னா பிரவாக ரூபேன நித்தியம். எப்பொழுதும் இந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிறா போலத்தான் இந்த லோகம் என்ன, ஒரு சமயம் எம்பெருமான் இந்த லோகத்தை சம்ஹரித்து விடுகிறான், அழித்து விடுகிறான், மறுபடியும் சிருஷ்டியை பண்ணுகிறான். எப்படி மறுபடியும் அந்த நதியிலே நீர் வந்து சேர்கிறதோ அதே போல இந்த லோகத்தை மறுபடியும் சிருஷ்டி பண்ணுகிறான். ஒரு சமயம் அழிக்கிறான், மறுபடியும் சிருஷ்டிக்கிறான். எப்படி சிருஷ்டியும் அதே போல அழித்தலும் மாறி மாறி நடந்து கொண்டே வருகிறது. சம்மரிக்கே அதே போல சிருஷ்டித்தல் இதெல்லாம் நடந்து கொண்டே வருகிறது. அதைத்தான் அவன் தெரிவிக்கிறான் இடத்தை. ஜகத்து பிரவாக ரூபேன நித்தியம் என்றும் இது ஜகத்து எப்பொழுதும் இருக்கக்கூடியது என்று தெரிவித்து பிற்பாடு சதுர்த்தந்த விநியோக அதிர்த்தமாய்கொண்டு வேறு தேவதா விசேஷம் இல்லை என்றும் இதுதான் கடைசியில சொல்லி முடிச்சிட்டான். இது ஜகத்தெல்லாம் இருக்கு, இதெல்லாம் எப்பொழுதும் ஆத்மாக்கள் இருக்கிறது.
அதே போல சரீரத்தை காட்டும் வேறுபட்டது. இந்த ஆத்மாக்களும் இவ்விடத்துல படைக்கப்பட்டுள்ளன, எல்லாம் இருக்கு. ஆனா எது கிடையாதுன்னா பரமாத்மாவே கிடையாது. கடைசியில எதை தெரிவித்தாங்கன்னா பரமாத்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இது பிரவாக ரூபேன்னு நித்தியம். திடீர்னு இந்த ரோகம் தன்னுடைய அழிஞ்சு போடுது, தன்னுடைய உண்டாருது. இதை ஒருத்தன் சிருஷ்டித்தான், ஒருத்தன் அழித்தான், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரவாக ரூபேன்னு நித்தியம் தான் இது. நதியை போல எப்பொழுதும் சிருஷ்டித்து அழித்து இதெல்லாம் செய்யக்கூடியவன் யாருன்னா தன்னுடைய ஏற்படக்கூடியது ஒன்று என்று அவன் தெரிவிக்கிறான். அதனாலேதான் இடத்துல சதுர்த்தியந்த விநியோக அதிரிக்தமாய்கொண்டு சதுர்த்தி அந்தத்திலே உடையது. அது எதுனா எம்பெருமானுடைய திருநாம் நாராயணாய கோவிந்தாய என்றெல்லாம் தெரிவிக்கிறோமே. சதுர்த்தி விபக்தி அதை அந்தத்திலே உடைய அவன் பொருட்டு அவருக்காக இருக்கக்கூடியது இந்த லோகம் என்று தெரிவிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு தேவதா விசேஷம் எதுவுமே கிடையாது. சதுர்த்தியந்த விநியோக அதிரிக்தமாய் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு வஸ்து எம்பெருமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இன்னொரு வஸ்து இருக்கு. அந்த எண்ணம் இருக்கு. அப்படிப்பட்டது ஒரு எம்பெருமான் என்று ஒன்று கிடையவே கிடையாது. தெரிவித்தார் மாய்கொண்டு வேறொரு தேவதா விசேஷம் இல்லை. தேவதா விசேஷம் வேறொன்று கிடையவே கிடையாது. வேறொரு தேவதை உண்டு என்பது கிடையவே கிடையாது. இது தன்னடைய இயற்கையா நடக்கக்கூடியது என்று அவன் தெரிவிக்கிறான் என்று தெரிவித்து அதற்கு மேலே தெரிவிக்கிறான். வைதிக விகிதமாய் பலாபிசந்தி விதுரங்களாய் கொண்டு அனுஷ்டிக்கப்பட்ட யஜ்ஞாதிகளாலே ஆத்மாவினிடத்திலே ஒரு அபூர்வம் பிறந்து. இதுக்கு மேல சொல்றது ரொம்ப இதுதான் எம்பெருமானார் தெரிவித்தார். இது ரொம்ப அபூர்வமா இருப்பா. நீ சொல்ற அர்த்தம் இருக்கே ரொம்ப அபூர்வமா இருக்கு. எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். சொல்ற அத்தனையும் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அது அத்தனையும் ஏத்துக்கிறான். ஆத்மா உண்டு, சரீரம் வேறுபட்டது, ஆத்மாவை காட்டிலும் இது இத்தனையும் பிரவாதகா என்ற ரோகமானது நித்தியம், எல்லாத்தையும் ஏத்துட்டு கடைசியில பிரம்மம் கிடையாது, எம்பெருமான் சிருஷ்டி கர்த்தா என்பவன் ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு அவனை சொல்லிட்டான். அதற்கு மேலேயும் உன்னை தெரிவிக்கிறார். இந்த வைதிக விகிதமாய் கொண்டு வேதைக்க விகிதமாய் கொண்டு வேதத்திலே சொன்னதையே அதுவே பரம பிரமாணம், அது விதித்ததெல்லாம் உண்மை என்று அதையே பிரமாணமாக கொண்டு விகிதமாய் கொண்டு அது விதித்திருக்கிறது என்று கொண்டு பலாபிசந்தி விதுரங்களாய் கொண்டு பலத்திலே ஒரு ஆசையும் இல்லாம பலத்திலிருந்து கை வாங்கி பலாபிசந்தி பலத்தோடே கூடியிருத்ததிலிருந்து விதுரங்கள் அதிலிருந்து கை வாங்கி நின்ற எனக்கு ஒரு பலம் வேண்டாம் என்று பலாபிசந்தி விதுரங்களாய் கொண்டு அனுஷ்டிக்கப்பட்ட யஜ்ஞாதிகளாலே அப்படி எத்தனையோ யஜ்ஞங்கள் அனுஷ்டிக்கிறானோ ஜீவாத்மா இந்த லோகத்துல எத்தனையோ யஜ்ஞங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட யஜ்ஞங்கள் அந்த யஜ்ஞாதிகளை எல்லாம் அனுஷ்டிக்கையாலே என்ன ஏற்படுத்தினா ஆத்மாவினிடத்திலே ஒரு அபூர்வம் பிறந்து ஒரு அபூர்வம்னு ஒண்ணு பிறகுது. ஆத்மாவினிடத்துல இருந்து யாகங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறபடினாலே அதுல இருந்து அபூர்வம்னு ஒண்ணு பிறக்கிறது. பிறந்து அத்தாலே உண்டான கர்மபந்த நிவர்த்தி பூர்வக கேவல ஆத்ம பிராப்திய அத்தாலே ஏற்படக்கூடிய உண்டான கர்மபந்த நிவர்த்தி இந்த லோகத்துல கட்டுப்பட்டு கிடக்கிறானே அதுல இருந்து நிவர்த்தி, அதுல இருந்து விடுதலை, அதுல இருந்து விடுதலை பெறுகிறது ஒரு ஆத்மாவானது. அப்படிப்பட்ட விடுதலை நிவர்த்தி பூர்வக கேவல ஆத்ம பிராப்திய மோட்சமாவது என்றும் சொல்லும் அவர்கள். கேவல ஆத்ம பிராப்தி இருக்க ஆத்மா அடையிறது இருக்க அதுதான் மோட்சம். எதை அடையிறதுன்னா இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையிறது. ஆத்ம பிராப்தினா சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையிறது அதுதான் மோட்சம். எதை அடையிறதுன்னா ஒண்ணும் கிடையாது. விடுதலை சம்சாரத்திலிருந்து விடுதலை. இதுல இருந்து கடைசியில என்ன ஏற்பட்டதுன்னா அவனும் அத்வைதம் தான் சொல்றான். எப்படி சொல்றான் இவன் அத்வைதம்னா ஒண்ணும் இல்லாத போயிடுது, கேவலம் ஒரு ஆத்மா இருக்கு. என்ன ஆத்மானா என்ன அப்படின்னா கேவலம் ஞானம் இருக்கு. அதை சங்கரன் என்ன சொன்னா பிரம்ம சப்தத்தை இட்டு தெரிவித்தான், இவன் ஆத்ம சப்தத்தை இட்டு தெரிவித்தான். அவ்வளவுதான் வித்தியாசம், தவிர வேறொன்று கிடையாது. கேவலம் அந்த ஆத்மாவும் ஞானத்தாலே ஆனது, பிரம்மா அப்படி இருக்கு அதுவும் ஞானத்தாலே ஆனது. பிரம்மாவுக்கும் ஞானம் உண்டு, ஆத்மாவுக்கும் ஞானம் உண்டு. பிரம்மத்துக்கு ஞானம் என்ன, பெருமானுக்கும் ஞானம் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் ஞானம் உண்டு. ஜீவாத்மாவும் எல்லாத்தையும் அறிகிறான், ஏக காலத்துல எல்லாத்தையும் அறிகிறான். சர்வஜனான எம்பெருமானம் ஏக காலத்துல எல்லாத்தையும் அறிகிறான். ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்முடைய ஆத்மா அனுஸ்வரூபனா இருக்கான், எம்பெருமானுடைய ஆத்மா என்ன விபுவா இருக்கு. எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அவன் எல்லாவற்றையும் ஏக காலத்துல அறிகிறான். ஆனா நாம எப்படி அறிகிறோம்னா எங்கேயோ அனுஸ்வரூபனாக இருந்து கொண்டு தர்மபூத ஞானத்தாலே அறிகிறோம். ஒரு ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் அப்படி இருக்கு பறந்து இருக்கு, எல்லாத்தையும் அறியும்படியான ஒரு ஞானம் அந்த ஆத்மாவுக்கு. அந்த ஞானத்தாலே நாம் அறிகிறோம். ஆனா எம்பெருமான் எப்படி இருக்கான்னா அவன் நேராக விடத்தை இருந்தே அறிகிறான். காரணம் அவன் ஆத்மா எல்லா இடத்துலையும்
வியாபித்திருக்கிறது. விபுவாகிறபடினாலே நாம் அணுவாகிறபடினாலே எப்படி அறிகிறோம்னா, எங்கேயோ காலில் முன் குத்துறது அறிகிறோம், சந்தனத்தை பூசிக்கிறோம், சுகமா இருக்கு. இதெல்லாம் எதை கொண்டு அறிகிறோம்னா தர்மபூத ஞானம். அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் இருக்கு, அதை கொண்டு நாம் எல்லா இடத்துலையும் நடக்கிறதையும் அறிகிறோம். ஆனா மற்ற இடங்கள்ல நடப்பதெல்லாம் அறியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா சரீரம். நடுவிலோயோர் உடம்பில் இருக்குன்னு நடுவில் சரீரம் இருக்கு, இது தடை பண்றது. அதனால எத்தனையோ விஷய ஞானம் நமக்கு இல்லாம போடுறது. என்னைக்கு சரீரம் கீழே விழறதோ கழியறதோ, எம்பெருமான் நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறானே, பரமபத சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறானே, அன்னைக்கு எப்படி இருப்போம்னா எம்பெருமானை போலே சர்வஜனாக அவன் என்ன எல்லாரையும் அறிவுரமாக ஆகிவிடுகிறோம் என்றேதான். ஆனா எல்லாத்தையும் அன்னைக்கு அறிந்து கொள்வோமா, எல்லாத்தையும் பார்ப்போமானா அன்னைக்கு பார்க்க மாட்டோம். எம்பெருமானை தவிர வேற எதையும் பார்க்க தோன்றாத என்றேதான். ஆனா அந்த சமயத்துல என்ன எப்படிப்பட்ட ஞானம் ஏற்படுறதுன்னா எல்லாத்தையும் அறியும்படியான ஞானம், அவனை போலே ஞானம் ஏற்படுகிறது. அது இந்த ஆத்மாவுக்கு உயர்ந்த சக்தியை வேதாந்தம் மறுபடியாக காட்டியிருக்கிறது. இந்த அர்த்த விசேஷம் அது இருக்க அதற்கு சேர இவிடத்தை தெரிவிக்கிறார். எல்லாத்தையும் ஒத்துணும் தான். கடைசியில என்ன தெரிவித்து முடிக்கிறான்னா, அவன் கடைசியில சொல்வது ஜீவாத்மா இருக்கே சம்சாரத்திலே கட்டுப்பாடு கிடக்கிறது. சம்சாரம் இல்லை, எதுவுமே கிடையாதுலாம், நாம் ஒன்றுதான் அப்படின்னு அந்த ஜீவாத்மா நினைக்கிறதே அன்னைக்குதான் மோட்சம் என்ற இவனும் ஒரு விதமான அத்வைதத்தை தெரிவிக்கிறான்னு அற்புதமா காட்டுகிறார்கள். அதான் பாட்ட பிரபாகரர்கள் இவர்கள் சொல்லக்கூடியது யஜ்ஞாதிகள் பண்ணி கடைசியில அபூர்வம் என்று உண்டாகி அந்த அபூர்வத்தாரை அடையக்கூடியது இந்த ஜீவாத்மா என்ன என்றால், ஜீவாத்மா தனித்து நிற்கிறது, வேறு ஒன்றையும் விட அதுதான் மோட்சம். சம்சாரம் மற்ற விடுகிறது, நீங்கி விடுகிறது, சம்சாரம் தொலைகிறது, ஜீவாத்மா தனித்து நிற்கிறது, அதுதான் மோட்சம்னு தெரிவித்தான் என்று அற்புதமா காட்டினா. அதற்கு மேலே ஏகாயனர் ஆகிறார். ஏகாயனர்கள்னு இவர்கள் யாருன்னா, இவர்கள்னா ஏகாயனர் நம்ம புரியறதுக்காக சொல்றேன், மாத்வ சம்பிரதாயம்னு தெரிவிக்கிறோமே, அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம்னா அதையும் சேர குறித்து கழிக்கிறார். இடத்துல பிளரோகம்சியர் தம்முடைய வியாக்கியானத்தை ஏகாயர்கள் அவர்கள் எப்படி இருக்காருன்னா, ஸ்வப்ரியம் லோகநாதம் என்கிறபடியே லோகநாதம், லோகத்துக்கே நாதன் தலைவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அவனிடத்தை மிகுந்த அன்பு பூண்டவர்களாக இருக்கிறார். ஸ்வப்ரியம் லோகநாதன், லோகநாதனிடத்தை மிகுந்த அன்பு. ஆனா எதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள்னா தெரிவிக்கிறார், மிதுன சேஷத்துவத்தை அங்கீகரியாதே. மிதுன சேஷத்துவம் கிடையாது அவர்களுக்கு. ஆத்ம சம்பிரதாயத்துல அவர்களுக்கு மிதுன சேஷத்துவம் கிடையாது. எம்பெருமான் ஒருத்தருக்கு தான் இரண்டாவது வஸ்துவுக்கு அடிமை என்பது கிடையவே கிடையாது. அந்த பிராட்டி என்பது எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறாளே தவிர தனிப்பட்டு அவளுக்கு அடிமை என்பது ஒரு காலத்திலும் கிடையாது. நமக்கு தான் என்ன மிதுன சேஷத்துவம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தை நாம் ஏற்றுக்கொண்டது. எம்பெருமானுக்கும் அடிமை பிராட்டிக்கும் அடிமை என்று நாம் இருக்கிறோம். ஆனா அது ஒரு காலத்திலும் அவர்களுக்கு கிடையாது. அதை காட்டுகிறார் என்கிறபடியே மிதுன சேஷத்துவத்தை அங்கீகரியாதே நிஷ்டீக பிரம்ம சேஷத்துவத்தை அங்கீகரித்துக் கொண்டு, நிஷ்டீக பிரம்ம ஸ்ரீ இல்லாத பிரம்மம், பிராட்டியை நீக்கின பிரம்மம் இருக்க எம்பெருமான் இருக்கானே அவனைத்தான் அங்கீகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் துவைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற விடத்தை காட்டுகிறார். நிஷ்டீக பிரம்ம சேஷத்துவத்தை அங்கீகரித்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு, பிராட்டினெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னா, பிராட்டி என்பது என்ன அவனுடைய சேர்ந்த அந்த சக்தி விசேஷம் தான். அதைத்தான் பிராட்டியும் பிரித்து தெரிவிக்கிறார்களே தவிர தனிப்பட்டு ஒரு என்டிட்டி, தனிப்பட்ட ஒரு வஸ்து பிராட்டி என்பது ஒன்று கிடையாது என்பது அவனுடைய அபிப்பிராயம். அதை தெரிவிக்கிறார்கள் என்று கிடையாது என்று தெரிவித்து அதற்கு சேர பிரமாணத்தை எடுத்துக்காட்டார். அடுத்த விசேஷத்தை அவர்தாமே அருளி செய்கிறார்கள். லக்ஷ்மி தந்திரத்திலே சொல்லுகையால் லக்ஷ்மி தந்திரத்துல பல வாக்கியங்களை எடுத்து காட்டி அதற்கு சேர அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். சக்தி விலட்சணமாய் இருக்கிற லக்ஷ்மி இல்லை, சக்தி விலட்சணம், சக்தியை காட்டிலும் வேறுபட்டது, சக்தியை காட்டிலும் வேறுபட்ட ஒரு லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவமே கிடையாது. எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய சக்தி விசேஷம் இருக்கு, அதற்கு தான் லக்ஷ்மின்னு பேர். அவ்வளவுதானே தவிர அது வேறுபட்ட வஸ்து என்பது ஒரு காலத்திலையும் கிடையாது. சம்பிரதாயத்துல எல்லாத்தையும் தொழிடணும். இப்போ எதெல்லாம் தெரியணும், ஒரு காலத்திலையும் துவயமந்திரம் என்பது சேரவே சேரா. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணமான பிராட்டியை பற்றி எம்பெருமானை பற்றுகிறோமே, அது ஒரு காலத்திலையும் சேரவே சேரா. பிராட்டின்னு இருந்தா தானே. அப்புறம் ஸ்ரீமதே நாராயணமா ரெண்டு பேருக்கும் கைங்கரியம், மிதுன சேஷத்துவம் ரெண்டு பேருக்கும் அடிமைன்னு சொன்னா தானே ஸ்ரீமதே நாராயணமான பிராட்டியும் அவருமான சேர்த்தியில அவருடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் என்பது சித்திக்கும். இல்லைன்னா அதை சித்திக்காது ஒரு காலத்திலையும். அதனால துவயத்தே தமிழ். ஆக எவ்வளவு வசந்த மந்திரம்னு நாம் கொண்டாடுகிறோம். இது மந்திர ரத்னம்னு பேர் பெற்றதா
சக்திகளாக இருக்கக்கூடியது, எப்பொழுதும் அனுசந்தானத்தில் இருக்கக்கூடியது துவய மந்திரம். அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல வந்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தமும் சகல வேத வேதாந்தங்களும்னு கொண்டாடி வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மந்திரத்தையே இல்லை என்று சொல்ல வேண்டும். இவனுடைய சம்பிரதாயத்தை அது தெரிவிக்கிறார். லட்சுமி மந்திரத்திலே சொல்லுகையாலே சக்தி விலட்சணமாய் இருக்கிற லட்சுமி இல்லை என்றும், சக்தியை காட்டும் வேறுபட்டது எம்பெருமானுடைய சக்தியை காட்டும் வேறுபட்டது லட்சுமி என்ற ஒரு வஸ்து கிடையாது இல்லை என்றும், சிருஷ்டி ஸ்தித்யாதி பரிமித சக்தி பரிவேஷ்டிதையான சிருஷ்டி, அதே போல ஸ்தித்யாதி பரிமித சிருஷ்டி சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான், அதற்கு மேலே ஸ்தித்யாதி ஸ்திதி அது இருக்கக்கூடிய தன்மை, ரட்சிக்கிறான் லோகத்தை எல்லாம், பிற்பாடு அழிக்கிறான் ஆதிசப்தத்தாலே. ஆக சிருஷ்டி ஸ்திதி சம்பாரம் இருக்க இதெல்லாம் இதற்கு சேர சிருஷ்டி, அதற்கு மேலே ஸ்தித்யாதி பரிமித சக்தி பரிவேஷ்டிதையான ஸ்ரீ என்கிற பிரதான சக்தியோடையும், அது எப்பொழுதும் எம்பெருமான் இந்த சக்தியோட கூடியிருக்கானே அதுக்கு தான் ஸ்ரீன்னு பேர். அவன் தெரிவிக்கிறது என்ன, எம்பெருமான் சக்தி விசேஷத்தோட லோகத்தை சிருஷ்டிக்கிறான், லோகத்தை ரட்சிக்கிறான், லோகத்தை அழிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கானே, அந்த சக்தியோட கூடியிருக்கானே, அந்த சக்திக்குத்தான் ஸ்ரீன்னு பேரை தவிர தனிப்பட்ட ஒரு வஸ்து கிடையாதுன்னு தெரிவிக்கிறான். சரி, சக்தி பரிவேஷ்டிதையான ஸ்ரீ என்கிற பிரதான சக்தியோடையும் மற்றும் அபூர்ணங்களான சக்தியோடையும் அந்த பிரம்மம் விசிஷ்டமாயிருக்கும் என்று சொல்லும். அவன் என்ன சொல்றான், அபூர்வ சக்தி, மற்ற இடத்துல காண கிடக்காத அந்த சக்தி, அந்த சக்திகளோட அபூர்ணங்களான சக்தியோடையும் எத்தனையோ பூர்த்தி அல்லாத சக்தியோடையும் கூடியிருக்கக்கூடியது அந்த பிரம்மம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மம் அது எப்பொழுதும் சக்தியோட விசிஷ்டமாய் அதோடய கலந்துருக்கு, சக்தியோட எப்பொழுதும் கலந்துருக்கு. அந்த சக்தியை தான் நீங்க ஸ்ரீ ஸ்ரீ பிராட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர, ஆனா உண்மையிலேயே பிராட்டி என்று தனிப்பட்ட ஒரு பொருளே கிடையாது என்று அவன் தெரிவிக்கிறான். அவருக்கு ஏகாயனம்னு பேர். ஏகாயம்னா ஏகம், ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது ஏகம்ங்கிறது இதற்கு சேரனா, பிரம்மம் ஒன்றுதான் உண்மை, பிரம்மத்தை தவிர பரமாத்மா சத்தியம், அவனுக்கு பிராட்டி என்கிறார் மற்றொரு வஸ்து எல்லாம் கிடையாது, மிதுன சேஷத்துவம் அதெல்லாம் கிடையாது. ஜீவாத்மா உண்மைதான், ஆனாலும் யாருக்கு அடிமைப்பட்டதுதான் இந்த பிரம்மத்துக்கு மட்டும் அடிமையை தவிர இன்னொரு வஸ்து பிராட்டி என்பவருக்கு அடிமை என்பதே கிடையாது. இந்த பிராட்டி என்பதே என்னன்னா எம்பெருமானுடைய சக்தி விசேஷம் தானே தவிர வேறொரு வஸ்து கிடையாது என்று அதையும் சேர பிடித்து எடுத்து கழித்து விட்டார். இப்படிப்பட்ட நீநிலத்தை இந்த ரோகத்துல இத்தனை மதங்களும் இத்தனையும் தெரிவிக்கிறார். கர்த்த சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையோன் சொக்கத்த சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையில் நிற்க குறும்புசை நீசனும் மாண்டனம், எல்லா நீச்சர்களும் தாழ்ந்தவர்களும் எல்லாரும் மாண்டார்கள். எல்லாரும் மாண்டார் மாண்டார்னு என்ன அர்த்தம், உயிரை விட்டார்கள். பிற்பாடு சொல்லக்கூடியதெல்லாம் இத்தனையும் எம்பெருமானார் நிரசித்து இருந்தார். இனிமே அத இந்த மதத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்கள்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம், உயிரற்ற மதங்கள் எல்லாம் நீச்சரும் மாண்டனர், எல்லாரும் உயிரற்ற மதங்களாக சஞ்சரித்து வருகிறார்கள் இந்த ரோகத்திலே. நீங்களே இந்த ரோகத்தை அப்படி திரிகிறார்கள். இப்படி பலவகைப்பட்டிருந்துள்ள வேத வாக்கியருக்கும் குதிருஷ்டிகளுக்கும் நடையாடுகைக்கு ஈடான பரப்பை உடைத்தான மகா பிருத்திவியிலே ஆச்சரியமா தெரிவித்தார். நீளத்து பெருசா விஸ்தாரமா இருக்கணும், பூமியானது விஸ்தாரமா பறந்து கிடக்கிறது. எவ்வளோ விஸ்தீர்ணை, எவ்வளோ பெரிய பூமி. இந்த பூமியில எல்லாரும் சஞ்சரிக்கணும், வாக்கியர்கள் வேத வாக்கியர்களும் வேத குதிருஷ்டிகளும் எல்லாரும் சஞ்சரிக்கணும். அவ்வளவு இடம் நிறைந்தது. எல்லாரும் அவன் மதத்தை அவன் இஷ்டத்துக்கு ஏத்தவனாலும் சொல்லி திரியலாம். அவ்வளவு இடத்தோட கூடினது அதான் மகா பிருத்திவி, அதான் இந்த பெரிய பூமி காட்டினார். பலவகைப்பட்டிருந்துள்ள வேத வாக்கியருக்கும் குதிருஷ்டிகளும் இடம், அதுக்கெல்லாம் இடம் வேணுமே, இத்தனை பேரும் சஞ்சரிப்பதற்கு இடம் வேண்டுமே. அப்படிப்பட்ட பிருத்திவி அமைந்திருக்கிறது, பூமி அமைந்திருக்கிறது காட்டினார். குதிருஷ்டிகளுக்கும் நடையாடுகைக்கு ஈடான பரப்பை உடைத்தான மகா பிருத்திவிலே, பெரிய பிருத்திவியிலே நீச்சி பரப்பு, நீநிலத்தேன்னு சொன்னாரு. நீச்சின்னா பரப்பு ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு காட்டுறார். பரப்பு பொற்கற்பகம், விடத்திலே ஸ்பிருகணியமான கற்பகம் போலே பரமோதாரராய் ஸ்பிருகணியம் விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடியது. இதுனா கற்பகம், கல்ப விருட்சம் இருக்கே, அது எல்லாம் யாராவது வேண்டான்றார். நம்ம ஆசையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம்னு சொன்னா சுவாமி வேணுமா, அது என்ன சுவாமி தாராளமா ஒண்ணு நட்டுடும், யாராவது வேண்டாம்னு சொல்ல போறாங்க. நினைச்ச போது எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா
அப்போ ரொம்ப சுலபமாச்சு. அது எல்லா இடத்துலயே கிடைத்து விடுகிறதுன்னா அதை காட்டிலும் வேற ஒன்று உண்டா? நமக்கு எது நமக்கு ரொம்ப பிரீதிக்கு விஷயமா இருக்குன்னா நம்ம சோம்பல் இருக்கு, ரொம்ப விஷயமா அதற்கு சேர இந்த மரம் படிச்சுட்டுன்னா ஒரு காரியம் பண்ண வேண்டாம்னா இந்த பக்கம் இருக்கிறவா கரண்டியை பிடிக்க வேணாம், அந்த பக்கம் இருக்கிறவா பேண்டை போட்டு உத்தியோகத்துக்கு போக வேண்டாம். ஆக ரெண்டுமே செய்ய வேண்டாமே. அதனால ரொம்ப சுகமா ஆயிட்டு நினைச்ச போது எல்லாம் வேற என்ன வேணும் சொல்லு, வேற எதுவுமே வேண்டாமே. உண்டியே உடையே புகந்து ஓடும் இம்மண்டலத்தை உண்டி உடை ரெண்டு எடுத்துனா அது போருமே. அது ரெண்டும் கிடைக்கிறது அப்படின்னா போகிய வஸ்துக்கள் எதை நினைச்சாலும் ஆசைப்பட்ட காலத்துல எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டா இப்படிப்பட்ட மரத்தை போய் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாரா? அது எல்லோராலும் விரும்பத்தக்கதா. அதுக்காக சொல்லுவாங்க. எதுக்காக இத்தனை தெரிவிக்குன்னா எல்லோரும் விரும்புகிறார்கள், அதைத்தான் ஸ்பிருகணீயத்தை தெரிவிக்கிறார்கள். எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் இந்த லோகத்துல ஸ்பிருகணீயமான கற்பகம் போலே எல்லாரும் விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடிய கல்பக விருட்சம். இந்த கல்பக மரம் இந்த லோகத்துல இருக்கு. அந்த கல்பகம் போலே பரமோதாரராய் மிகுந்த ஔதாரியம். கல்பகம் இருக்கு, அதற்கு ஔதாரிய குணம் உண்டு. அது வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டியதை கொடுக்கிறது, எல்லாத்தையும் கொடுக்கிறது. அதே போல எம்பெருமானார் எப்படி இருக்க பரமோதாரர், அதற்கு ஔதாரியம் உண்டு. ஆனா எம்பெருமானார் பரமோதாரரா இருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த கல்பகத்துக்கு இவனுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பது அது தெரியாது. அது எல்லாத்தையும் கொடுக்கும். இதுக்கு அடிக்கடி ஒரு கதை தெரிவிப்பது உண்டு. அடியனுடைய திருத்தாப்பனா அடிக்கடி சொல்லியிருக்க. அந்த கதையை இப்போ சொல்ல போகுது. எல்லாருக்கும் மறுபடியும் அதே கதையை சொல்றாருன்னு நினைப்பேன். அதனால எல்லாருக்கும் அயமா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடத்தை கேட்டு தெரிந்து கொள்வது என்று தெரிவிக்கிறேன். அது அந்த கற்பகமானதை எல்லாத்தையும் கொடுக்கறது, வேண்டியதெல்லாம் கொடுக்கறது. அதற்கு சேர அது இவனுக்கு அது நன்மையை செய்யுமா நன்மையை செய்யாதா என்று பார்ப்பதே கிடையாது. அந்த கல்பக மரம் தெரியலன்னா ஐயோ சுவாமி சொல்லாம போயிட்டாலே அந்த கதை தெரியலன்னு சந்தோஷப்பட வேண்டாம். முடிஞ்ச பிற்பாடு கேள்வி. ஆக இந்த கல்பக விஷயம் எப்படி இருக்குன்னா அது வேண்டியதை வேண்டியவர் கொடுக்குறது. ஆனா இது அவனுக்கு நன்மை செய்யுமா அந்த நன்மை செய்யாதானே அதுக்கு பார்த்து செய்ய தெரியாது. ஆனா பெருமானார் இருக்கார். அதனால்தான் பரமோதாரர். பரமோதாரன்னா இவரை போலே உதாரர்கள் வேறு யாருமே கிடையாது. பரவமா அஸ்மா இது பரமஹா, இவரை காட்டிலும் மேம்பட்ட ஔதாரிய குணத்தோட கூடினவர் வேறு யாரும் கிடையாதுன்னா எம்பெருமானாரை காட்டிலும் என்கிற நோக்காக கல்பவருஷத்தை காட்டிலும் மிகுந்த ஔதாரிய குணத்தோட கூடினவர் சுவாமி எம்பெருமானார். ஏன் யாருக்கு என்ன வேண்டும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர். நமக்கு எது தேவையோ அதை பார்த்து தெரிவிக்கக்கூடிய பெருமை சுவாமி எம்பெருமானாரை கொண்டு. அதனால தானே எல்லாம் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று நிச்சலம் கொண்டாடினோம். எம்பெருமானாருடைய திவ்யாக்ஞை எப்படி இருக்கு, நமக்கு எது வேணுமோ அதை தந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியம். அர்ச்சாவதாரத்துல இத்தனை அனுபவம் இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம். நமக்கு அர்ச்சாவதாரத்துல இத்தனை அனுபவம் இருக்கிறதுனாலதான் கோவில்ல எத்தனை கோஷ்டி எத்தனை உற்சவாதிகள் இத்தனையும் எம்பெருமானார் அந்த காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறபடினால்தான் இன்னைக்கு நாம் அதை கொண்டு ஆனந்தமா பொழுதை போகிறோம். இல்லைன்னா புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசமையோட விடுகையும் எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றியும் பேரு தப்பாதற்கு துணிந்திருக்கையும் பேட்டுக்கு தொழிக்கையும் இருக்கும் நாள் உகந்தருண நிலங்களிலே ரவணனாய் குணானுபவ கைங்கரியமே பொதுபோக்காக என்ன பிள்ளரோகாச்சார மூச்சுப்படி பயப்பிரகரண தொடக்கத்திலே தெரிவிக்கிறாரு. எதை இட்டு சொன்னார்னா அதையெல்லாம் செய்து போந்திருக்கிறார் சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார் தான் குணானுபவ கைங்கரியம் இருக்கும் நாள் உகந்தருண நிலங்கள் விதேசங்களிலே குணானுபவ கைங்கரியம் எம்பெருமானுடைய குணானுபவங்கள் அதை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்து. குணானுபவம்னா என்ன, ஓட்டி திருவாய்மொழி முதலிய குணம் தானே, அது அத்தனையும் குணத்தைத்தானே தெரிவிக்கிறது. எம்பெருமானுடைய அந்த குணங்களை அனுபவிக்கிறோமே அதுவே கைங்கரியம். அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் உயர்ந்த கைங்கரியம். அதுல பொழுதை போக்க வேண்டும்னு எம்பெருமானார் காட்டி கொடுக்கலைன்னா அந்த ஔதாரிய குணத்தாலே நமக்கு இப்படி பொழுது போகும். பொழுதே போகாது, நம்ம கட்டாயம் பொழுதுபா. அந்த கைங்கரியம் இருக்கு அதுதான் மோசங்கள். ஆக அந்த அர்ச்சாவதாரத்தை கைங்கரியத்தை அப்படி பறக்க எல்லா விதேசங்களையும் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த கிரமத்தை எல்லாம் அப்படி விபஜித்து அப்படி பிரித்து எல்லா இடத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறாரே சுவாமி எம்பெருமானா. அது மிகுந்த ஔதாரிய குணம். அவருடைய என்ன குணம், அந்த குணத்தை எப்படி கொண்டாடுவது அதைத்தான் பரமோதாரராய் மிகச்சிறந்த ஔதாரிய குணத்தோட பொற்கற்பகம் என்று விசேஷிக்கையாலே. பொற்கற்பகம்னா சாதா கற்பகம் இல்லை, இவர் பெருமானார் சாதாரண கற்பம் இல்லை, பொற்கற்பகம். பொன் ஸ்வர்ணம் இருக்கே அதை அந்த கற்பகம் தான், சாதா கற்ப விருட்சம் இல்லை என்று தெரிவிக்கிறார். அதற்கு தெரிவிக்கிறார் பிராகிருத்தமாய் ஜடமாய் சாதாரண கற்ப விருட்சம் அது எப்படி இருக்குன்னா பிராகிருத்தமாய், அது பிராகிருத்த வஸ்து.
இது பிராகிருத வஸ்துவாலே ஆனதானே. கல்பவருஷம்ன்றது எதானே ஆனது? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள். இந்த 5 பூதத்தாலே ஆனதுனால அந்த கல்பவருஷமும் எதுவா இருந்தாலும் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன், சந்திரன், குபேரன் யாராவா இருக்கட்டும், பிரம்மலோகம் பரியந்தம் எல்லாருக்கும் பிரம்மா கடைசியிலே இருக்கிறவன், எல்லாத்தையும் சதுர்தச புவனாத்மக சிருஷ்டாவான பிரம்மா பரியந்தம் எல்லாருக்கும் சரீரம் எப்படி இருக்குன்னா எல்லாம் பாஞ்சபூமியம். எல்லாம் இந்த பிரகிருதி மண்டலத்தை இருக்கும் பரியந்தம் எல்லா சரீரமும் எப்படி இருக்கு? எல்லாம் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசத்தாலே ஆனது. ஆனா அந்த கலவை இருக்கு, அது கொஞ்சம் விசேஷமா இருக்கு. அவனுக்கு நன்னா படப்படான்னு நன்னா இருக்கான் பிரம்மா அப்படின்னு பார்த்து சொல்லல. சாஸ்திரம் என்ன சுவாமி பிரம்மாவெல்லாம் பார்த்துருக்கிறான்னு கேட்க வேண்டாம், சாஸ்திரம் சொன்னதை தெரிவிக்கிறேன். அவளுக்கு சரீரம் எப்படி இருக்குன்னா நன்னா உங்களை அனுபவித்துக் கொண்டு போகும்படியாக நல்லா சரீரம் நல்லா திட்டமா இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? இந்த கலவை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொன்னோம். அதனால எப்படி இருக்குன்னா நமக்கு அப்பப்போ துக்கங்கள் மாறி மாறி துக்கமே அதிகமாக உள்ளத்தை தலைவங்கி நிற்பதாக நம்முடைய சரீரங்கள் காண கிடக்கிறது இடத்துல. ஆனா எல்லாம் பிராகிருத வஸ்துக்களாலே ஆனது. அதே போலத்தான் இந்த கல்ப விருஷம் அது எப்படி இருக்கு? பிராகிருத வஸ்துவாலே ஆனது, பஞ்சபூதங்களாலே ஆனது. அதனாலே தெரிவிக்கிறார் இந்த கற்பம் எப்படி இருக்குன்னா அது பாஞ்சபூதிகமா இருக்கக்கூடியது. இதை காட்டுகிறார். அதுக்கு மேலே பிராகிருதமாய் ஜடமாய், அதுக்கு மேலே ஜடம்னா அது கேவலம் ஜடமாக இருக்கக்கூடிய அது ஒரு விஷயம், அது ஜடமாக இருக்கக்கூடியது. அதற்கு மேலே அர்த்தகாம பரருக்கு மாத்திரமே ஸ்புகனியமாய் இருக்கிற அர்த்தகாம பரன். அர்த்தம் நிறைய ஐஸ்வர்யம் எதெல்லாம் எதையோ அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களே காமபரர்கள், அர்த்தபரர்கள், காமபரர்கள். அர்த்தம் ஐஸ்வர்யத்திலே ஆசையோடு கூடினவர்கள். அதற்கு மேலே எத்தனையோ விதமான மற்ற ஆசைகள், ஏதோ பொருள்களை அடைய வேண்டும் காமபரர்கள். அர்த்த காம பரருக்கு மாத்திரமே, அவர்களுக்கு மட்டுமே ஸ்புலனியமாய் இருக்கிற கற்பகம் போன்றிருக்க அவர்களுக்கு மட்டும் விரும்பத்தக்கதா இருக்கு. அவங்க மட்டும்தான் ஆசைப்பட்டு அதை வேணும் வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். விரும்பத்த கற்பகம் போன்றிருக்க. அப்படி இல்லாமல் அப்ராகிருதமாய் இருக்குன்னா இது எப்படி இருக்கு? எம்பெருமான ஆகிற கல்பவருஷம் அப்ராகிருதம். காரணம் ஆதிசேஷன். ஆதிசேஷன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய வஸ்து, அது பிராகிருதமாக அல்லாத வஸ்து, பிரகதிக்கு அப்பாற்பட்டது. பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வந்து திருவதாரம் பண்ணியிருக்கார். அதனால அவர் அப்ராகிருதமாக இருக்கக்கூடியவர், பஞ்சோபனிஷன் மயமான திருமேனியோட கூடினவர். பரமேஷ்டி, குமார், விஸ்வஹா, சுவர்த்தகா, சர்வஹான்னு சொல்லக்கூடிய 5 வஸ்துக்கள். இந்த 5 வஸ்துக்களான அந்த சரீரம், அந்த திருமேனி சொல், அந்த உயர்ந்த உடல் இருக்க அவ்விடத்துல பரமபதத்துல இருக்கக்கூடியது. எல்லாருக்கும் நமக்கும் அங்க போன அந்த சரீரம் தான், அந்த திருமேனி தான் வரப்போறது அவ்விடத்துக்கு போன காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான சரீரம் இருக்கே, அதோடைய கூடியவர் அப்ராகிருதமாய், அதற்கு மேலே ஸ்வப்பிரகாசமாய், சர்வர்க்கும் ஸ்வப்பிரகாசம், தம்மை தாமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்த உடனே பெருமானாருடைய பிரகாசத்தை பார்த்த உடனே எல்லோரும் அவருடைய திருவடி தாமரையில விடும்படியாக அப்படி பிரகாசித்து இருக்கிறார். இந்த கல்பவருஷமாகிற எம்பெருமானார் காட்டினார். எத்தனை வாதத்திலே ஜெயித்தார் எம்பெருமானார். எப்படி ஜெயித்தார்னா வாதமே செய்ய வேண்டாம், பார்த்தாலே ஒரு திருவடியில உண்டு. அப்படி அல்லவா ஜெயித்தார். எத்தனை பேரை ஜெயித்தார். வாதத்துக்கு வந்தவர்கள்லாம் அவருடைய திருவடியிலே மண்டி கிடக்கும்படியாக அல்லவா ஜெயித்தார். அப்படிப்பட்ட சப்பிரகாசமாய், பிரகாசத்தோடைய புனியவராய், சர்வத்தும் ஸ்புகனீயமாய், அபேட்சா நிரபேட்சமான உஜ்ஜீவனார்த்தங்களை சர்வர்க்கும் எல்லோருக்கும் ஸ்புகனியமா, எல்லோரும் ஆசைப்பட தகுந்தவராக இருக்கிறார் சுவாமி எம்பெருமானார். எல்லோரும் எம்பெருமானாரே ஆசைப்படுகிறார்கள். இந்த லோகத்திலே இருக்கக்கூடியவர் சர்வர்க்கும் ஸ்புகனியமா. ஆனா அந்த கல்பம் அப்படி இருக்குன்னா அப்படி கிடையாது. எல்லோரும் ஆசைப்படுறானா? எல்லாரும் ஆசைப்படுவது கிடையாது. காரணம் என்ன? எனக்கு மோட்சம் வேண்டும்னா அவன் ஆசைப்படுவதே கிடையாது. மோட்சம் வேண்டும் அப்படின்னா கல்ப விஷயத்துல நடந்தே போய் எல்லாத்தையும் கல்ப விஷயமே நீயே வேணும்னு கேட்டா அது தன்னைத்தானே கொடுக்குமா? கொடுக்காது. எல்லாரும் ஆசைப்படுகிறாங்கன்னா ஆசைப்படுவது கிடையாது. ஐயோ இந்த கல்ப விஷயம் அது நமக்கு வேண்டியதை கொடுக்கறது, ஏதோ திரவியம் கொடுத்தது, அந்த திரவியம் முடிகிற வரைக்கும் நாம அதை வைத்து உபயோகித்துக் கொள்கிறோம். பிற்பாடு வேணும்னா என்ன பண்றது? கல்ப விஷயமே நீயே வந்துட என் கூட அப்படின்னு கேட்டா அந்த கல்பம் வருமான வர. ஆனா எம்பெருமானார் என்ன பண்ற? உடனே வந்துடுறார். யாராவது கேட்க மாட்டாரான்னு காட்டிடுங்க. கேட்டாரு வேணாம், எங்க வர்றாங்க? நம்முடைய நெஞ்சுக்குள்ளே வந்துடுறார். உடனே இடத்துல வந்து கொஞ்சம் கேட்டாலே எம்பெருமானார் நீரே வேணும்னு சொன்னார். உடனே எம்பெருமானார் நம் உள்ளத்துக்குள்ளே வந்து சேர்ந்து விடுகிறார். அதனால அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஔதாரிய தன்மையோட கூடினவர் சுவாமி எம்பெருமானார். அதனால எல்லோரும் விரும்புகிறார்கள். சர்வர்க்கும் ஸ்பிருஹியராய்,
ஸ்பிருகணியமாய் அதற்கு மேலே அபேட்சா நிரபேட்சமாக உஜ்ஜீவனார்த்தங்களை யார் கேட்கிறாரோ இல்லையோ அபேட்சா நிரபேட்சம் அபேட்சை ஆசைப்படக்கூடியவர்கள் நிரபேட்சை வேண்டாம்னு சொல்லக்கூடிய இவர்களை எல்லாம் எதிர்நோக்கி பார்ப்பதே கிடையாது. சுவாமி பெருமான அவ வேணும்னு சொல்றாளோ வேண்டாம்னு சொல்றாளோ அதெல்லாம் வேண்டியிருந்ததுன்னா எதை செய்ய வேண்டும்னா உஜ்ஜீவனார்த்தங்களை ஸ்ரீபாஷ்யமுக்கேனா அவருடைய உஜ்ஜீவனத்தையே கருதி அவர்கள் கேட்கிறாரோ இல்லையோ நாம சொல்லிடுவோம். அவர்கள் உயர்ந்த ஜீவனத்தை அடைய வேண்டும் உஜ்ஜீவனத்தை பெற வேண்டும் என்கிறபடினாலே ஸ்ரீபாஷ்ய முதலிய அநேக கிரந்தங்கள் 9 கிரந்தங்களை அருளி செய்தார் சுவாமி எம்பெருமானார். யாராவது போய் கேட்டாரான கேட்கலையே, யாரும் கேட்கவில்லை. நீ ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்ய வேண்டும்னு யாராவது கேட்டாரான யாரும் கேட்கவில்லை. ஆள வந்தார் அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். ஆச்சாரியன் பரமாச்சாரியரான சுவாமி ஆள வந்தார் அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி அந்த காரியத்தை செய்தார். அவருடைய எல்லாருக்கும் தெரிந்த புத்தாந்தம் சுருக்கமா தெரிகிற 3 விரல்கள் முடங்கி கிடந்தன. சுவாமி ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளின முற்பாடு அந்த 3 விரல்ல ஒரு விரலானது எதை காட்டியிருந்தா மடங்கி இருந்தது. எதை காட்டியதுன்னா அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா ஒரு கிரந்தம் எழுதணும். விசிஷ்டாத்வைத பரமாக ஏற்கனவே வியாசரால் பிரம்மசூத்திரம் என்ற அநேக சூத்திரங்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு அர்த்த விசேஷங்கள் எழுத வேண்டும். விசிஷ்டாத்வைத பரமா ஏற்கனவே விசிஷ்டாத்வைத பரமா போதாயனர் என்ற மகரிஷி அவர் ஏற்கனவே ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். இது ரொம்ப பெருசா இருக்கு. அதை சுருக்கி இவ்விடத்துல நாம் ஒரு கிரந்தத்தை வெளியிட வேண்டும்னு ஆளவந்தாருக்கு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாமல் போனா அப்படின்னாலே ஆளவந்தாருடைய ஒரு விரல் முடங்கி கிடந்தது. 3 விரலுக்கு ஒண்ணுக்கு ஒவ்வொரு காரணம் அதுல இருக்க. ஒரு விரல் முடங்கி இருந்ததுக்கு காரணம் இது. எம்பெருமானார் எனக்கு சத்தியம் இருந்து எம்பெருமானுடைய அந்த கிருபையும் இருக்குமே ஆனால் ஆச்சாரியனுடைய கடாட்சமும் இருக்குமே ஆனால் கட்டாயம் நிறைவேற்றுவேன்னு தெரிவித்தார். அதனால ஆழவந்தாருடைய ஆசை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றினார். அது ஒரு காரணம். அதனால தான் ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். இன்னொரு காரணம் என்னன்னா லோகத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் இந்த கிரந்தத்தை கொண்டு உயர்ந்த ஜீவனம் பரமபத சாம்ராஜ்யத்தை பெற வேண்டும்னா அந்த கிரந்தத்தை கொண்டுதானே இப்ப இத்தனை அர்த்த விசேஷங்களும் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்து கண்டித்து வருகிறார் சுவாமி. எல்லா மதங்கள் மற்ற மதங்கள்லாம் சரியில்லை. நேற்றைய தினமே தெரிவித்தேன். மற்ற மதங்கள்ல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் சரியில்லை என்று நன்றாக நெஞ்சிலே பட்டால்தான் இந்த மதங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கு அது சரியில்லை சரியில்லைன்னு நெஞ்சிலே பட்டால்தான் நமக்கு என்னன்னா அப்பொழுதுதான் நமக்கு நல்ல தெளிவு ஏற்படும். யாரும் நம்மை கலக்க முடியாது. நாம கலங்காம இருக்கலாம். மற்ற பேருக்கு அந்த அர்த்தங்களை சொல்லுகிறோமோ இல்லையோ இத்தனை காலம் இத்தனை சுமார் 5 நாட்களாக 5-6 நாள இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வருகிறோம். சென்ற மாதத்திலிருந்து இந்த 5-6 நாள அனுபவிச்சு வரோமே. இதுல இருந்து சுவாமி சங்கர பாஸ்கர எத்தனையோ மதங்கள்லாம் சொன்னீரே ஒண்ணுமே மனசுல பதியலையே. இந்த மதங்கள்ல சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் என்ன எதுவுமே மனசுல பதியலையேன்னு சொன்னா என்ன பதிஞ்சிருக்கணும்னா இத்தனை காலம் கேட்டதுக்கு என்ன பதிஞ்சிருக்கணும்னா அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்கள் ஒன்றுமே சரியில்லை. யார் கேட்டாலும் இதை சொல்லிட்டா போதும். அதுக்காகத்தான் இவ்வளவு சொல்லி அவர் சொன்னதே இத்தனை பறக்க அர்த்த விசேஷங்களை வாங்கி வர்ஷிச்சது என்னன்னா இதுல சொல்லப்பட்டது எதுவுமே சொல்லிஇல்லை. எம்பெருமானார் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் இருக்கே அதுதான் சம்மதம் அதுதான் சரியான மார்க்கம் என்பதை அறிந்திருந்தோம்னா அதுவே போரும்னா என்பதற்காகத்தான் இத்தனை மதங்களையும் அதிலே சொல்லப்பட்ட விசேஷமான அந்த பொருள்களையும் எடுத்து கழிக்கிறார். புல்லலோகம் சீயன் தம்முடைய வியாக்கியானத்துல எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார். ஆக அந்த ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களில எல்லாவற்றையும் கழித்தபடினால்தான் நமக்கு கலக்கம் ஏற்படாமல் எம்பெருமானார் சொல்லக்கூடிய அந்த அர்த்த விசேஷங்கள் தான் சரியானது என்று திருடமான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதைத்தான் காட்டுகிறார். ஸ்ரீபாஷ்யாதி உஜ்ஜீவனார்த்தங்களை ஸ்ரீபாஷ்யாதி முகேன ஆசந்திரார்த்தமாக கொண்டு கொடுத்து உபகரித்தையாகிற மகா உகாரியத்தை உடைத்தான ஆசந்திரார்த்தம் எத்தனை காலம் சந்திர சூரியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை காலம் நடையாட போகிறது. ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்து உபகரிக்கையாகிற மகா உதாரியத்தை உடைத்தான விலட்சண கல்பகம் என்றபடி அப்படி மிகுந்த ஔதாரியத்தோட கூடின விலட்சணமான கல்பகம் மிகச்சிறந்த வைரட்சண்யத்தோட கூடின இந்த கல்பகம் இந்த பொற்கற்பகமாகிற எம்பெருமானார்னு அற்புதமா தெரிவிக்கிறார். இக்கல்பகம் கொடுக்கிற பல பரம்பரை விலட்சணமாய் இருக்கிறார் போலே தான் இதுவும் விலட்சணமாய் இருக்கிறபடி இந்த கல்பகம் இருக்கே எம்பெருமானாகிற
இந்த எம்பெருமானார் ஆகிய இந்த கல்பவருஷம் இது கொடுக்கிற பல பரம்பரை நிறைய பலன்கள் எம்பெருமானார் கொடுக்கிறாரே, உயர்ந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுக்கிறாரு. இப்படி பல பரம்பரைக்கு எத்தனை ஒன்றா இருந்தார், எத்தனை கொடுத்திருக்கார் நமக்கு இந்த கிரந்தங்கள். அதனால ஞானத்தை வளர்க்கிறார். ஞானத்துக்கு சேர அனுஷ்டானம், எப்படிலாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும், கோவில் எல்லாம் என்ன காரியம் பண்ணும், கிரகங்கள்ல என்ன காரியம் பண்ணும், இத்தியாதியான எத்தனையோ பல பரம்பரைகள். என்னென்ன பரம்பரை வரிசையா சீரீஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்றோமே, இப்படி நிறைய நமக்கு பல பரம்பரைகளை ஆடி வருஷித்து இருக்கிறாரே சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கல்பம் ஆச்சரியமா கொண்டாடுகிறார். இடத்துல பல பரம்பரை விலட்சணமாய் இருக்கிறார் போலேதான். அது எப்படி விலட்சணமா இருக்கோ, அவர் கொடுத்த பலன்கள் எல்லாம் எப்படி விலட்சணமா இருக்கிறதோ அது போலேதான் இதுவும் விலட்சணமா இருக்கிறபடி அதே போலத்தான் எம்பெருமானார் அவர் கொடுத்த பலம் மட்டும் இல்ல, அவரும் விலட்சணமான கல்பவருஷமாக திகழ்கிறார் என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்தை எம்பெருமான் அவனும் கற்பம், அவனையும் ஒரு கல்பவருஷம்னு கொண்டாடுகிறார். அவர் தெரிவிக்கிறார், கற்பராவன் உயர்வர உயரும் பெருந்திரளோ, கற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பம். கற்பம் என்ன பண்றான், அவனும் உயர்ந்த கல்பவருஷமாத்தான் இருக்கான். அவன் என்னை ஆக்கி கொண்டு என்னையும் உண்டாக்கினான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னை உண்டாக்கினான். சாதாரண கல்பவருஷம் இருக்கே, அது ஒரு காலத்திலையும் அர்த்தியை உண்டாக்காது. சப்ளிகன்ட்டுக்கான ஒருத்தன் போய் கேட்கிறானே, அவனை ஒரு காலத்திலையும் கல்பவருஷம் உண்டாக்காது. ஆனா எம்பெருமான் ஆகிற கல்பவருஷம் என்னையும் உண்டாக்கினா. ஆழ்வார் தெரிவிக்கிறார், நம்ம எல்லாம் உண்டாக்கினா எம்பெருமான் ஆகிற கல்பவருஷம் மேலே அதற்கு மேல எப்படி இருக்காங்க அவன் தெரிவிக்கிறார், என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பம் எப்பரன் என்னை ஆக்கி கொண்டு. அதுக்கு மேல நான் என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் கேட்கிறேன். எப்பரன் மத்பரன் எனக்கு விதேயனா இருக்கான், நான் சொல்றதெல்லாம் கேட்கிறான் அந்த எம்பெருமான், எல்லாம் கேட்கிறான் நான் சொல்வதை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறான். எப்பரன் என்னை ஆக்கி கொண்டு என்னையும் ஆக்கினான். அதற்கு மேலே எனக்கே தன்னை தந்த கற்பம், எனக்கே அவனை கொடுத்துட்டான். அல்பவிருஷமானது அர்த்தியை உண்டாக்காது. நாம சொல்றதெல்லாம் அது கேட்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எம்பெருமான் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அவனையே பற்றிவிட்டோம் என்று சொன்னால் நாம் சொல்வதையெல்லாம் அந்த எம்பெருமான் கேட்கிறான். அதற்கு மேலே என்னையும் உண்டாக்குகிறான். அதற்கு மேலே தன்னையே கொடுக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த கல்பவருஷம்னு அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறான். இத்தனை கொண்டாடின எம்பெருமானுக்கு இருந்தாலும் எம்பெருமானாரை போலே கல்பவருஷமாக எம்பெருமான் ஒரு காலத்திலையும் திகழவே முடியாது. காரணம் என்ன, எம்பெருமான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறான். அவன் நமக்கு விதேயனா இருக்கனா, அவன் எல்லாம் அவன் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா சரியான வழியில நடத்தி போகிறான் இது ஒன்னையும் காணும். எங்கேயாவது எவ்வளவோ சாஸ்திரம் எம்பெருமானும் தெரிவித்திருக்கிறார். சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தானே, கீதா சாஸ்திரம் எடுத்துக்கோம். கீதையை சொன்னான் எம்பெருமான், கீதையை சொன்னானே அதுல எல்லா வழிகளையும் வகுத்து காட்டினானா இந்த பிரகாரத்துல வாழ்க்கை நெறியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கோவில்களோ அதுல உண்டான கைங்கரியங்களோ இதெல்லாம் கீதையில சொன்னானா ஒண்ணும் கிடையாது. கடைசியில என்னன்னா எல்லாம் வாசிச்சு ஒரே குழப்பம், எல்லாம் குழம்பிதான் போறதே தவிர எல்லா மார்க்கத்தையும் கடைசியில சொல்லி கடைசியில பார்த்தான் எம்பெருமான் பார்த்தான், ஐயோ இத்தனையும் சொல்லி யார் இதையெல்லாம் பண்ண போறா, கர்மயோகம் ஞான யோகம் அதற்கு மேலே பக்தி யோகம், இதற்கு மேலே எத்தனை விதமான உபாயங்கள், இந்த உபாயங்கள் எல்லாத்தையும் சொல்லி யார் இதையெல்லாம் பின்பற்றி அதன் வழியிலே நடந்து என்ன பண்ண போறா, ஒன்னும் பிரயோஜனம். கடைசியில தன்னையே உபாயமாக கொட்டி கொடுத்தா, உபாயமா காட்டி கொடுத்தானே தவிர அதற்கு மேலே அவனையே பத்தியாச்சு. பத்திர பிற்பாடு என்ன பண்றது, அதெல்லாம் ஏதாவது விசேஷமா கீதையில சொன்னானா இந்த முறையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேணும், என்னை பத்தியாச்சு சரணாகதி பண்ணியாச்சு, சரணாகதி இந்த முறையில எல்லாம் இருக்க வேண்டும்னு ஏதாவது விசேஷமா காட்டி கொடுத்தானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட ஔதாரிய தன்மை எம்பெருமானுக்கு கிடையாது. அந்த ஔதாரிய தன்மை எம்பெருமானாருக்கே உண்டு என்று அற்புதமா கொண்டாடுகிறார். அதனால்தான் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர் சுவாமி எம்பெருமானார் என்பதிலே ஒரு சந்தேகம் கிடையாது. அதை ஆச்சரியமா தெரிவிக்கிறார் என்று எம்பி ராமானுஷம்மி இது விலட்சணமாய் இருக்கிறபடி எம்பி ராமானுஷம்மி லோகமெல்லாம் ஒரு தலையாயும் அதி பிரதிகூலனான நான் ஒரு தலையாயும் இருக்க செய்தே என்னை ஒருவனையே உஜ்ஜீவிப்பைக்காக மனனம் பண்ணி கொண்டு போகிற எம்பெருமானார் போந்த பின்னே எழுத்தருளின பின்புன்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எம்பி ராமானுஷமணி போந்த பின்னே ரோகத்தை வந்து திருவதாரம் பண்ணாரு. எப்படி இருக்கு தெரியுமா, லோகமெல்லாம் ஒரு தலையாய், லோகமெல்லாம் ஒரு தலையா இருக்கு, ஒரு வழிபட்டு இருக்கிறது. அதி பிரதிகூலமான நான் ஒரு தலையா, திருவரங்கத்தை முந்தனார் தம்மை தாமே செஞ்சு கொண்டுட்டார். இடத்துல நபி தெரியுமா இருக்க, அதி பிரதிகூலன் பெருமானாருக்கு எதிரம்பு போத்து நிற்கக்கூடியவன். பெருமானார்
அந்த வீதியில வராதனாலே அந்த வீதியில ஓடி போகக்கூடியவன் நான், அவரை பார்க்கவே கூடாது என்று இருக்கக்கூடியவன் அப்படி பிரதிகூலனாக திரிந்து வந்தேன் நான் என்று நம்ம அவருடைய நைச்சியான சொன்னான். மிகவும் தாழ்ந்தவன் நான், பெருமானார் இருக்க நான் போய் விழுந்தனும். அவருக்கு என்ன அபிப்பிராயம்? என்ன பெருமானார் திருவரங்கத்துக்கு வந்தாச்சு, ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார் காஞ்சிபுரத்துல இருந்து. அந்த பிற்பாடு உடனே போய் நான் திருவடியில விழுந்திருக்க வேண்டாமா? விழுந்தனும் விடவே கடைசியில புறத்தாழ்வானை கொண்டளவா திருத்தினார். திருவரங்கத்தை முந்தனாரை புறத்தாழ்வானை கொண்டு திருத்தினார். அவருடைய கோயில் சாவியை வாங்கினார். பிற்பாடுதான் எம்பெருமானாருடைய பெருமையெல்லாம் புறத்தாழ்வானுடைய கடாட்ச விசேஷத்தாலே அறிந்து கொண்டார் திருவரங்கத்தை முதலான். அதனால தெரிவிக்கிறார். நான் பிரதிகூலனாத்தான் இந்த ஊருக்கு வந்த பிற்பாடு அவரை பார்த்த உடனே இப்ப அவர் திருவடியில விட வேண்டாம். அந்த அழகை பார்த்த உடனே ஆச்சரியமா காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமரோபவீதம் யுத்தத்தினேஷ நிபமுள்ள சதூர்த்வபுன்றம் ரூபம் தவாஸ்து எதிராக திருஷோர்மமாத்திரே என்ற அவருடைய மார்க்கத்தை நோக்கி உடனே செல்ல வேண்டாமோ? என்ன அழகான வடிவழகு! இந்த காஷாயம் என்ன, பொருந்தி இருக்கக்கூடிய அந்த அழகு என்ன, அதற்கு மேலே திருதண்டம் என்ன, அந்த யஜ்னோபவீதம் என்ன, சிகையா சேகரணம் பதிவெத்தினாம் அந்த சிகை அழகு என்ன, இதையெல்லாம் சேவித்த உடனே கண்ணடியா உடனே போய் அவருடைய திருவடி தாவலில் விழுந்திருக்க வேணாமா? அதை செய்யவில்லையே. அப்பொழுது நான் எப்படி இருந்தேன்னா பிரதிகூலனாக என்று அவருடைய திருவரங்கத்தமுதனாருடைய அற்புதமான அபிப்பிராயம் அதை அறிந்து ஆச்சரியமா வியாக்கியானம் செய்கிறார். புலரோகம் ஜீயரிடத்தே ஆக ஒரு தலையார் லோகமெல்லாம் ஒரு தலையாய் லோகமெல்லாம் எம்பெருமானார் பிறந்தாரா அவர் காலில் போய் விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு பக்கம் எப்படி இருக்கேன் தெரியுமா? ஒரு தராசுனா 2 தட்டு இருக்கு. ஒரு தட்டுல இருக்கிறவா எல்லாம் எப்படி இருக்கானா? எல்லாம் எம்பெருமானார் பிறந்தாரா ஒரு திருவடியில விடலான்னு இருக்கேன். ஆனா இன்னொரு தட்டுல திருவரங்கத்தமுதனாருடைய என்றால் நான் மட்டும் தனியா இருக்கேன். என்னன்னா நான் கட்டாயம் அவருடைய பின்பற்ற மாட்டேன் என்று திடமான விசுவாசத்தோட ஒரு தட்டுல நான் நின்றுட்டே இருக்கேன் என்று தெரிவிக்கிறார். அதி பிரதிகூலனான நான் ஒரு தலையாயும் இருக்க செய்தே என்னை ஒருவனையே உஜ்ஜீவிப்பைக்காக என் ஒருவனையே உஜ்ஜீவனம் அடைய செய்ய வேண்டும் என்று நினைத்தார் சுவாமி எம்பெருமானார். இந்த அநேகம் பாசனங்கள்ல தெரிவித்து வருகிறார். ஏன் சொல்றாரு இடத்தேனா? ஏன் அப்படி வியாக்கியானம் விட்டு காட்டுகிறானா? எம்பி ராமானுஜன் எனக்கு கிருபை பண்ணுவதற்காக தான் எழுந்தருளினார். காஞ்சிபுரத்துல இருந்து எதுக்காக தெரியுமா திருவரங்கத்துக்கு வந்தார்? திருவரங்கத்தமுதனாருடைய பிளான் எனக்காகத்தான் வந்தார். என்னை அங்கீகரிக்க வேணும், எனக்கு கிருபையை செய்ய வேணும், என்னை உஜ்ஜீவிப்பிக்க வேணும், அதற்காகத்தான் வந்து சேர்ந்தார் இடத்திற்குன்னு அநேகம் பாசுரத்துல விடாமல் தெரிவிக்கிறார். ஆக இதுதான் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அதை பாசுரம் தோறும் காட்டி வருகிறார். எப்படி நினைக்கிறோம்? நமக்காகத்தான் வந்து பிறந்தார். எம்பெருமானார் எதற்காக பிறந்தார்னா நமக்காக பிறந்தார்னா லோகத்தை திருத்துவதெல்லாம் இருக்கணும், நமக்கு பண்ண உபகாரம், நம்ம ஒருவருக்காகவே வந்து பிறந்தார். நாம் எவ்வளவு கேடுவிட்டவராக இந்த லோகத்தை தெரிகிறோம். நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை உயர்ந்த கதியை அடையும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானார் வந்து திருவதாரம் பண்ணினார்னு நினைப்பதற்கு அதான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் உண்டான லட்சணம் என்பதை பாசுரம் தோறும் அற்புதமாக அருளி செய்கிறார். என்னை ஒருவனையே உஜ்ஜீவிப்பீட்டைக்காக மனனம் பண்ணி அதையே மனசுல எப்பொழுதும் மனனம் பண்ணி திரிந்தார். காஞ்சிபுரத்துல இருக்கும் காலத்துலாம் திருவரங்கத்தமுதனாரை அடைய வேண்டும், அவனை எப்படியாவது உயர்ந்த கதிக்கு ஆளாக ஆக்க வேண்டும் என்று இதையே மனனம் பண்ணி திரிந்தார். எங்க இருக்குன்னா எம்பி ராமானுஜம் முனின்னு சப்தம் என்ன இருக்கு? முனிஹி மனநசீலா, எப்பொழுதும் முனியானவன் மனனம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இவரும் எம்பெருமானாரும் மனனம் பண்ணிட்டே இருந்தார். என்ன இந்த திருவரங்கத்தமுதனார் திருமுருகத்தமுதனார்னு திருவரங்கத்தை ஒருத்தர் இருக்கானே அவனை அடைய வேண்டும், அவனுக்கு உயர்ந்த கதியை காட்ட வேண்டும்னு இதையே நினைத்திருந்தார். பிறந்த காலத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்த காலத்துல இருந்து அவருக்கு என்ன அபிப்பிராயம்? இந்த திருவரங்கத்தமுதனாருக்கு உயர்ந்த கதியை காட்ட வேண்டும், அதுவேதான் அபிப்பிராயம் ஓடிக்கொண்டிருந்தது. என்னையே நினைத்துக் கொண்டிருந்தார் சுவாமி எம்பெருமானார். அதனால்தான் அவர் முனியாக திகழ்கிறார்னு அற்புதமா தெரிவிக்கிறார். எம்பி ராமானுஜ முனி எனக்காகவே அவர் முனியாக வாழ்கிறார்னு காட்டுகிறார். உஜ்ஜீவிப்பிக்கைக்காக மனம் பண்ணி கொண்டிருக்கிற எம்பெருமானார் பிறந்த பின்னே இந்த லோகத்திலே எழுந்தருடைய பிற்பாடு எல்லாரும் மாண்டனர், நாட்டிய ஈசமயங்கள் மாண்டனர், எல்லாம் ஒழிந்தனர் இதை தெரிவித்தாரு. அதே போல இவ்விடத்தை தெரிவிக்கிறார். எல்லாம் நித்த குறும்பிசை நீசனும் மாண்டன், எல்லா நீசர்கள் எல்லாம் ஒழிந்தார்கள் தெரிவிக்கிறார். அதிலே சொல்ல வேண்டிய சில விசேஷார்த்தங்கள் அதை மட்டும் நாளை தினம் தொடர்ந்து தெரிவித்து மேலுண்டான அற்புதமான பாசுரம், அந்த பாசுரத்துல பெருமானாரே என்னை வேறொன்று காட்டி மயக்கிடு, உன்னுடைய திருவடி தாமரை தவிர எனக்கு வேறு எதிரையுமே ஈடுபாடு கிடையாது, வேற எதையாவது காட்டி மயக்கூடாதுன்னு சொல்ற அந்த அர்த்த விசேஷங்களை நாளை தினம் சாயங்காலம் 6 மணிக்கு கோஷ்டியை அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து
காலக்ஷேபத்தை நிறுத்தினார். श्रीमन् महाभूतपुरे श्रीमन्केशवैद्वनः कान्तिमत्यां प्रसूताय गिरिराजाय मङ्गलम् श्रीमते संविजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम्।